गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द जय जानकी कान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जय सद्गुरुनाथ भगवान की समस्त भागवदल को जय। ये गुरु विष्णुं भजे ये गुरु ब्रह्मं भजे ये गुरु कमल नयनं भजे ये गुरु कर कोमलं भजे ये गुरु पाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे ये गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरुमोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे ये गुरु वेदात्मस्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे। உந்திபோத்த உத்தமனே வாழி உயர்வேத நாயகனே வாழி உலகளந்தமாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாட்டபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण
नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परं वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்ல விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா கிருஷ்ணா தீரே கோகிலா கேலிகீரே குஞ்சா புஞ்சே தேவ புஷ்பாதி குஞ்சே கம்பு கிரீவௌ க்ஷிப்த பாஹு चलन्तौ राधा कृष्णौ मंगलम मे भवेताम जय बोलो राधा कृष्ण युगल मूर्ति की जय राधा कृष्ण இப்போ எப்படி நம்ம ஊர்லெல்லாம் ஆண்டாள் ரங்கமன்னார் சொல்கிறோமோ அந்த மாதிரி வடக்கில் ராதா கிருஷ்ணா ராதிகா ராணின்றவள் இந்த விரஜ பூமியில் லாலி எப்படி கிருஷ்ணன் வந்து லாலா நந்தலாலா அப்படின்றோமோ அந்த மாதிரி விஷபானு லாலி இந்த ராதா ராணி கண்ணன் எப்படி குழந்தையோ அந்த மாதிரி ராதா ராணி அவ வீட்டு பெண் குழந்தை அவளுக்கு எல்லாம் வீட்டில் ஒரு முதல் குழந்தை வந்தாச்சுன்னா அது லாலி ராதா ராணி அவ்வளோதான் குழந்தை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்தாச்சுன்னா லாலா கிருஷ்ணன் திருவனந்தபுரத்தில் எத்தனை பத்மநாபன் இருக்கா திருக்குறுங்குடி போனால் அவ்வளோ நம்பி இருப்பாள் வீட்டுக்கு ஒரு நம்பி உண்டு ஸ்ரீரங்கம் போயாச்சுன்னா வீட்டுக்கு ஒரு ரங்கன் உண்டு காஞ்சிபுரம் போயாச்சுன்னா வீட்டுக்கு ஒரு தேவராஜன் உண்டு அது சாதாரணமாக அவளுக்கு ஸ்வபாவம் சர்வசாதாரணமாக இருக்கும் அயோத்தியாவில் போயாச்சுன்னா கேட்கவே வேண்டாம் ராமா 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 தான் மதுராவில் அவ்வளவு கிருஷ்ணான்னு பேர் இருக்கும் பிரஜபூமியில் சாதாரணமாகவே குழந்தையே நந்தலாலா எதிராவோ அப்படின்வா அவாத்து குழந்தையே நந்தலாலான்னு தான் சொல்லுவாள் தன்னோட லாலா அப்படின்னு சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இந்த ராதா ராணி அவளுக்கு அத்தனை பிரத்யக்ஷம் சாதாரணமாக அவளுக்கு இந்த ராதா ராணி அனுபவம்ன்றது பிரஜபூமியில் ரொம்ப அழகாக அனுபவிச்சுடுவாள் அவளுக்கு ராதாராணி இப்படி வந்தா ராதாராணி இப்படி பண்ணி கொடுத்தா ராதாராணி என் வீட்டுக்கு வந்தா ஏதான ஒரு சின்ன குழந்தை ஏதாவது ஒரு பெண் குழந்தை வந்தது ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா ராதாராணி கிருப்பான்றுவா அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் அவளுக்கு அந்த ராதான்ற சப்தம் அந்த ராதா கிருஷ்ண லீலை அதை அவ்வளவு அழகாக அனுபவித்து சொல்கிறவர் கர்காச்சாரியா முதல் நாளே சொல்லிட்டு இருந்தேன் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த வைபவத்தை சொல்கிறார் சம்மோகன தந்திரம் அதில் தான் இந்த கர்க சம்ஹிதை மகாத்மியம் காண கிடைக்கிறது சம்மோகன தந்திரம் பார்வதி தேவி அழகாக அலக்கநந்தா நதிக்கரையில் ஒரு அக்ஷயவடத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் எப்பொழுதும் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கல
அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ஆனந்த ரகசியம் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், ஆனந்தமாக நான் அந்த கோபால கிருஷ்ணன் அனுபவிக்கிறேன் அப்படின்றார். அது எப்படி அனுபவிக்கிறாள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்க சம்ஹிதையில் அவ்வளோ லீலை சொல்லியிருக்கார், அதையே ரசிக்கிறேன், அதையே அசைபோட்டு இருக்கேன்றார். சிவபெருமான் விடாமல் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிரந்தம் கர்க சம்ஹிதை. அவர் பாராயணம் பண்ணி அதை நினச்சி சிரிக்கிறேம்மா. இந்த கர்க சம்ஹிதா ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவேன். இந்த கிருஷ்ணலீலா ராதா கிருஷ்ண ஸ்வரூபம் எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை நினச்சிட்டே இருப்பேன்னா அது ஆனந்தத்தை தனியாக சிரிப்போம். நிஜமாவே கிருஷ்ணலீலாவுக்கு கேங்கே வேண்டாம், கதை யார் தனியாக கேட்டுருந்தா கூட நம்ம பாட்டுக்கு சிரிப்போம். அது கிருஷ்ணலீலாவே வேண்டாம். ஆற்றுல ஒரு குட்டி குழந்தை இருக்குது, அது மழலையில் பேசுறது நம்மக்கிட்ட ரொம்ப பிரீத்தியோடு இருக்குன்னா திடீர்னு ஏதான ரோட்டில் நினச்சா கூட தனியாக சிரிச்சுட்டு போகும். யாராவது ரோட்டில் தனியாக சிரிக்கிறான்னா ஒன்று பக்தாளாக இருக்கணும், இல்லாட்டி வீட்டில் ஏதான குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா பைத்தியமாக இருக்கணும். இது மூணு மட்டும்தான் கவலைப்படாமல் ரோட்டில் அப்படியே சிரிச்சுட்டு போகும். மற்றவாளுக்கெல்லாம் பெருசாக ரோட்டில் தனியாக அடக்கிப்போம். அதாவது தான் சிரிக்கிறோம், மற்றவா பார்க்குறான்ற பிரேரணை கூட இல்லாமல் சிரிக்கணும்னா குழந்தைகள் சிரிக்கும். அது பாட்டுக்கு அதுக்கு இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்லாம் தெரியாது. இந்த குழந்தைகள் ஏன் நன்னா இருக்கு, நம்ம திரும்பி சொல்லணும், இந்த குழந்தை வாழ்க்கை நன்னா இருந்தது, பால்யம் நன்னா இருந்ததுன்னா இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்னு ஒரு வியாதி வரலை நமக்கு. இது பெருசாக இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் வியாதி ரொம்ப படுத்தி எடுக்கிறது நம்மளை. கோவிலில் போகிறோம், உற்சவம் பார்க்குறோம், இப்படி கையை நிற்க முடியாது, எல்லாரும் பார்க்கல கை கூப்பி ஆகணும். கையை கூப்பினாதான் நம்ம பக்தர்கள்னு லோகத்தில் இருக்க ஒரு 10 பேர் நம்ம சுற்றி இருக்கோம் ஒத்துப்பா. நம்ம கை பார்த்தா பத்மநாபர் பக்கத்தில் எப்படி இப்படி நிற்கிறாப்பார், கையை அப்படி வச்சு இப்படி பார்க்குறாப்பார். அது சுபாவம் ஒன்றும் வேண்டாம். பத்மநாபரை தோளில் தூக்கிட்டு வருவாள், அவள் அப்படி நிறுத்தி வச்சுவிட்டு அந்த ஆரத்திலாம் அவள் தான் பேசிகிட்டு இருப்பாள். நமக்கு பக்தியே இல்லை, மெக்கானிக்கலாக பேசிகிட்டு இருக்கான். பக்தியே இல்லாமல் எப்படி பத்மநாபரை தூக்க முடியும்? இவ்வளோ வருஷமாக தூக்கின்னு இருக்கா. பத்மநாபர் அவர்களை தூக்க வைக்கும்படியாக பண்ணியிருக்கார். அவள் பத்மநாபனை தூக்கிட்டு இத்தனை ரவுண்டு அடிக்கிறாள், 4 பிரதட்சணம் அடிக்கிறாள். பத்மநாபரே அவளுக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் வேறு கொடுக்குறார். பத்மநாபரே அவள் அவ்வளோ தூரம் கவனிச்சுக்கிறார். உலகத்தையே தூக்குற என்னை நீ தூக்குன்னு ஒரு கிருப்பை. கௌடாழ்வார் சுவாமியை தூக்குறான்ற கௌடனையும் சேர்த்து இவா தூக்கின்னு இருக்கா. கௌடன் தனியாக தூக்கிட்டு வர கௌடாழ்வார் மேலே சுவாமின்னா பக்தன் பகவான் ரெண்டுத்தையும் தூக்கிட்டு இந்த அலங்காரம் வேறு. இவ்வளோ அலங்காரம் கிலோ கணக்கில் மாலையை போட்டுண்டு அந்த பல்லக்கெல்லாம் அத்தனை கணம், இந்திர வாகனம் அவ்வளோ கணம், தூக்குறவளை கடை தெரியும். இத்தனை கணத்தையும் தூக்கிட்டு வேறு ஒல்லியாக ஒன்று வந்திருக்கு புதுசாக, ஒரு குட்டி பையன், ஒரு 10-12 வயசு இருக்கும், இன்னூன்று இருக்குது. அது தோளில் உட்கார்றதான்னு கூட தெரியல, ஆனால் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. அவனுக்கு ஒரு கணத்தை எங்கேயோ கொடுத்து பத்மநாபர் தூக்க வைக்கிறான். நேற்று கூட பார்த்து இது எங்கடா தூக்குறது, அவ்வளோ ஒல்லியாக இருக்கான் அந்த பையன். மிஞ்சி போனால் ஒரு 13-14 வயசு இருக்கும் சின்ன பையன், ஆனால் சமத்தை அப்படி பத்மநாபர் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கு பையன். அப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸில் மாட்டின்னு முழிக்கிறோம். இந்த சோஷியல் ஸ்டேட்டஸே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தி அப்படியே ஆனந்தமாக. சைத்தன்ய மகாபிரபுலாம் சோஷியல் ஸ்டேட்டஸே பார்க்கல, அவர் பாடு ஆடி பாடி குதிச்சுட்டு இருக்கார். மற்றவா என்ன நினைப்பான்னு கூட அவர் யோசிக்கவே கிடையாது. அப்போ சிவபெருமான் அதை நினச்சி சிரிக்கிறேன்றார். அப்போ பார்வதி தேவி கேட்குறா, எனக்கு இதோட மகாத்மியம் சொல்லுங்க, இந்த கர்க சம்ஹிதைனா என்ன, அது என்னோட மகாத்மியம் என்ன அப்படின்னும் பொழுது யார் யாருக்கு முதல்ல சொன்னார்கள் அது சொல்லுங்கன்னு உடனே சிவபெருமான் சொல்கிறார், ராதாராணிக்கு முதல்ல கண்ணன் சொன்னான். ராதாராணி கேட்டால், நான் கிருஷ்ணா உன் லீலையெல்லாம் நீ சொல்லி நான் கேட்கணும். ஃபஸ்ட்டு உபன்யாசம் யாரா பண்ணானா கிருஷ்ணன் தான் பண்ணான். ராதாராணி கிட்ட எவ்வளோ ஜாக்கிரதையாக சொன்னேன் ராதாராணிக்கிட்ட. ஏன்னா கிருஷ்ணன் பிரியிற மாதிரி செய்தி வந்தாலே அவ்வளோதான் மூர்ச்சையாக விழுந்துருவான். ஜாக்கிரதையாக கிருஷ்ணலீலையை சொல்லிகிட்டே இருக்கான் நான் கிருஷ்ணன். அப்படி ராதாராணிக்கு முதல்ல கண்ணன் சொல்கிறான். இது அரசல் புரசெல்லாம் நம்ம ஆதிசேஷன் காதில் விழுந்துடுத்து. அவர் ஒரு நாள் பூலோகத்தில் ராதாராணிக்காக கண்ணன் சொன்னான். அப்புறம் கோலோகத்தில் ஆதிசேஷன் கேட்குறார். உடனே ஆதிசேஷனுக்கு கிருஷ்ணன் உட்காந்து சொல்கிறான் ரசிச்சு, இன்னும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கானா அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவன் பாட்டுக்கு லலிதா விசாகா எல்லா கோபிகளோட விளையாடுறதெல்லாம் சேர்ந்து சொல்லுவான். ராதாராணிகிட்ட சொல்ல முடியாது. அதுவும் இந்த சந்திராவளின்னு ஒருத்தி உண்டு, அவளை பற்றி ராதாராணி எதிர்க்க மூச்சு விட முடியாது கிருஷ்ணன். 2 பேர் இப்படி
சந்திராவளி எப்பொழுதுமே ராதாராணிக்கு விரோதமாகவே இருப்பாளாம். ரெண்டு பேரும் க்ளோஸ் ரிலேட்டிவ், ஆனாலும் இப்படியே இருப்பாள். பகவான் என்னைக்கா லேட்டாக வரானோ அவளுக்கு உடனே தெரியுமா ராதாராணி எங்கேயோ சந்திராவளியை தான் பார்க்க போயிருக்கான், அவள் வேணுட்டவே கிருஷ்ணனை பிடிச்சி வச்சிருக்காள். ஆனால் கோலோகத்தில் ரொம்ப ரசித்து அனுபவித்து ஆதிசேஷனுக்கு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ராதாராணி கேட்கலையா அப்படின்னா அவளுக்கு அவளோட விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு மயங்கிட்டு இருக்க சமயத்தில் பகவான் சைலண்ட்டாக மற்ற விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுவான். அது தன்னை மறந்து அதில் இருக்கும் பொழுது ராதாராணி காதில் விழாதபடி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிடுவான். இப்படி கண்ணன் கோலோகத்தில் ஆதிசேஷனுக்கு சொன்னான். ஆதிசேஷன் ரொம்ப ரசித்து கேட்டு ஆனந்தத்தில் தழைச்சு அப்படியே மயங்கி போய் ஆஹா ஆஹா ஆஹான்னு சொல்லி ஆதிசேஷன் பிரம்மதேவருக்கு இதை சொல்றார். பிரம்மதேவர் தர்ம ரிஷிக்கு இதை சொல்றார். தர்ம ரிஷி, தர்மர் இல்லை, தர்ம ரிஷி. தர்ம ரிஷி அவரோட ரெண்டு பசங்களுக்கு சொல்றார், நர நாராயணர்களுக்கு. நரநாராயணர்களுடைய அப்பா பேர் தர்ம ரிஷி, அம்மா பேர் மூர்த்தி மாதா. அந்த தர்ம ரிஷிக்காகத்தான் பகவான் வசுதாரா அப்படின்னு ஒரு அருவியை பத்ரிகாசிரமத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே இருக்குது. மேலே தண்ணியே படாது, ஒரு 300 மீட்டர் வசரத்துலேருந்து விழும். அதுலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி நம்ம மேலே தெளிக்கும், அவ்வளோதான். தெளிச்சாச்சுன்னா, தெளிக்குமான்னு தெரியாது, தெளிச்சாச்சுன்னா புண்ணிய ஆத்மா அப்படின்னு அப்படி கொட்டும். ஆனால் அப்படியே காற்று அடிச்சுட்டு போயிடும், மேலே விழவே விழாது. அந்த தர்ம ரிஷி இவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருந்தால் இப்படி நரநாராயணர்கள் பிள்ளையாக பிறப்பான். அந்த தர்ம ரிஷிக்கு பிரம்மதேவர் சொல்றார். தர்ம ரிஷி நரநாராயணனுக்கு சொல்ற. நரநாராயணன் எழுதுறது பத்ரிகாசிரமம், கந்தமாதன பர்வதம், அங்கே உட்காந்து அழகாக சொல்கிறார். அப்போ அந்த நரநாராயண ரிஷியோட ஆயிடுறதா. அப்போ ஒரு நாள் நரன் சொல்கிறான், அப்பா இதெல்லாம் சொன்னார், நாராயணா நீ எனக்கு திரும்பி சொல்லேன்னு கேட்க, எங்கள் 2 பேரும் பத்ரிகாசிரமத்தில் இந்த ராதா கிருஷ்ண அனுபவங்களை, கிருஷ்ண லீலையை ஜோர நாராயணன் நரனுக்கு சொல்கிறார். கேட்டுட்டு இருந்தார். அந்த பத்ரிகாசிரமத்தில் 6 மாதம் மனுஷ பூஜை, 6 மாதம் தேவ பூஜை. இந்த நாரதர் ரொம்ப சின்சியராக பனிக்காலத்தில் நரநாராயணனுக்கு அழகாக பூஜை பண்ணிட்டு இருக்கார். நாராயண ரிஷி ரொம்ப குஷி ஆகிட்டாரான். நாரதா நீ நன்னா பூஜை பண்ணுறாய், உனக்கு நான் ஒரு அழகான ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லி நாராயணன் நாரதருக்கு இதை சொன்னார். இந்த ராதா கிருஷ்ண வைபவத்தை நான் ஆரம்பத்திலே சொன்ன ராதா நாம மகிமையை நாராயணன் தான் சொன்னார்னு சொன்னேன். அந்த நாராயணன் அவ்வளவு அழகாக ராதா கிருஷ்ண வைபவத்தை சொல்ல நாரதர் கேட்டுட்டார். அவருக்கு ஒரே சந்தோஷம், இது லோகத்தில் பிரகடனமாகணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தார். கர்காச்சாரியாருக்கு சம்க்ஷேபமாக இந்த ராதா கிருஷ்ண லீலையை சொல்கிறார். சொல்லிட்டு கர்கா இதை நீ விஸ்தாரமாக எழுது அப்படின்றார். என்ன கர்காச்சாரியர் கையை கூப்பிக்கிறார். பாகவத்தில் வேதவியாசர் சொல்லிட்டாரே, இதை எப்படி நான் சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய விஷயம் அது, அதுவும் எவ்வளோ குஹ்யமான ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்கேன், சார் நான் எப்படி சொல்கிறதுன்னா சொல்லு, அது கிருஷ்ண சங்கல்பம். கிருஷ்ணான்னு பேர் வச்சல்ல, ராதான்னு பேர் வச்சல்ல, அப்போ அந்த ராதா கிருஷ்ணலீலையை உன்னை விட்டு வேறு யார் சொல்ல முடியும்? நீ பண்ணலை, உனக்குள்ளேருந்து கிருஷ்ணனும் ராதையும் பண்ண வைப்பா, சொல்லுன்னு சொல்ல. கர்காச்சாரியார் அதை உக்காந்து தியானம் பண்ணி பகவஸ்மரணை பண்ணி, ஏன்னா நாரதரே சொல்கிறார், நான் இப்படி சொல்லி தான் சம்க்ஷேபமாக சொன்னது தான் வேதவியாசர் ஜோரா பாகவதம் எழுதினார். அதுக்கப்புறம் தான் அது வந்திருக்கு. வேதவியாசர் பாகவதம் எழுதினார். அதில் விடுபட்ட விஷயங்களுடைய ரகசியங்கள் தான் லோகத்தில் பிரகடனமாகணும், அதனால் அதை நீ சொல்லணும்னு கண்ணனுடைய ஆசை. அதாவது யார் யாருக்கு என்னென்ன அனுபவம் உண்டோ அது கிருஷ்ணன் கொடுப்பான். உங்களுடைய அனுபவத்தை இன்னொருத்தர் தட்டி பறிச்சுட்டு போகவே முடியாது. மறந்தும் பொறாமையே வேண்டாம். அவர்களுக்கு கிடைச்சி கொடுத்தே எனக்கு கிடைக்கலையேன்ற ஏக்கமே வேண்டாம். அதில் ஆனால் சாதாரணமாக வந்து தொலையும். இந்த பொறாமை மட்டும் எப்படி வரும், எதுக்கு வரும்லாம் விவஸ்தையெல்லாம் கிடையாது. கண்டதுக்கும் வரும், சகட்டு மேனிக்கு வரும். இதுக்கெல்லாம் கூட பொறாமப்படுவாளா அப்படின்னு அதுக்கு நம்ம ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். எனக்கு பொறாமையெல்லாம் கிடையாது, ஆதங்கம். அது நாம் வச்சுருக்க டெக்னிக்கலான ஒரு வார்த்தை.
உள்ளபடி ராவ அர்த்தம் என்னடான்னா பொறாமை. நான் நல்லா வேலை பண்ணுறேன், ஆஃபீஸில் மரியாதையே இல்லை, ஒருத்தன் வேலையே பண்ணுறது அவனுக்கு எல்லாம் மரியாதை, இது பேர் பொறாமை. நான் டெய்லி கோவிலுக்கு போயின்னு இருக்கேன், பகவான் என்னக்கெல்லாம் ஒன்றும் பண்ணலை, அவன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான், அவனுக்கு எல்லாம் கிடைக்காது. அதாவது அவனுக்கு எல்லாம் கிடைச்சதுன்றதை விட நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல, கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், அவனுக்கு கிடைச்சுடுத்தேன்னு பொறாமை. இது எல்லாமே ஆதங்கம்தான். என் பிள்ளை அவ்வளோ அழகாக இருக்கான், இன்னும் கல்யாணமே ஆகலை, கண்டவாளும் கல்யாணம் ஆகிறது அப்படின்வான். இதெல்லாம் பொறாமை தான். நீங்கள் சொல்லக்கூடிய பல வார்த்தைகளுடைய உள்ளர்த்தம் பொறாமை. பொறாமை வேறு ஒன்றுமே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த அசாமில சரித்திரம் கேட்டால் ஒரு வருத்தம், ஒரு என்ன அநியாயம், நான் அசாமிலனா இவ்வளோ நாமஜபம் பண்ணுறேன், 88 வயசு வரைக்கும் வீணாக போனவனுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தார், எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே. இது எல்லாத்துக்கும் பெயர் பொறாமை தான். இது சன்னியாசிகள் வரைக்கும் உண்டு. சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தில் சன்னியாசிகளுக்கு பொறாமை வந்ததுன்னு இருக்குது. மகாபரிவாளை பார்த்து காசியில் இருக்கக்கூடியவாள்லாம் நிறைய சாதுக்கள் இருக்கா. மகாபரிவா வந்தால் அவரை பார்க்க நிறைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வரதை பார்த்தோன்னே நேரடி அவர்கிட்ட போய் என்னமோ ஜெகத்குருன்னெலாம் அவங்கள சொல்கிறாள், நீங்கள் என்ன ஜெகத்குரு, அவர் 50-100 பேர் தானே வரா அப்படின்னு கிண்டலாக சொல்லிட்டாராம். மகாபரிவா பார்த்தாலாம், அது ஒன்றும் இல்லை, நான் ஜெகத்துக்கு குரு இல்லை, ஜெகத் எனக்கு குரு, இவர் ஜெகத்தையே குருவாக வச்சுருக்கார், அதனால் ஜெகத்குருன்னு சொல்லிக்கிறார், நான் இல்லையோ அடங்கிட்டாலாம். அவள்லாம் ராமானுஜர் மேலே அவருடைய குரு யாதவ பிரகாசனுக்கு பொறாமை வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கு அழிச்சுட்டு போகிறார்னு இருக்குது. அப்போ இது சன்னியாசிகளுக்கு பொறாமை வராது, பணக்காரர்களுக்கு பொறாமை வராது, படித்தவாளுக்கு பொறாமை வராது, பக்தாளுக்கு பொறாமை வராது, குழந்தைகளுக்கு தான் வரும். அதெல்லாம் கிடையாது. பொறாமை எங்கே வேணால், யாருக்கு வேணால், எதை காரணம் கொண்டு எப்படி வேணாலும் வரும். நமக்கே காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள ஒரு 10-15 தடவை, நான் ரொம்ப குறைவாக சொல்கிறேன், ரொம்ப குறைவாக தான் சொல்கிறேன், அது நீங்கள் ரியலைஸ் பண்ணுற பொறாமல் ஒரு 10-15, ஒரு 1000 கணக்கில் பொறாமல் வரும். ஒன்றும் வேண்டாம், காய்கறிக்காரன் பக்கத்தால் நல்லா பேசுகிறான், உங்களை பார்த்தா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு திருப்பி போய் அவன் பாப்பா நல்லா தானே இருந்தார் அவனு. கிருஷ்ணா கிருஷ்ணா அவன் பாப்பா நல்லா தானே பேசிட்டு இருந்தான், ஏன் நம்மகிட்ட பேசலை, அவள்கிட்ட மட்டும் சிரிச்சு பேசிட்டு தான் அவள் நேரம் நிற்கிறான். நான் வந்தால் மட்டும் இதோ காயை உடைக்காதேன்றான், அதை உடைக்காதேன்றான், எடுக்காதேன்னா இனிமேல் நான் வாங்க மாட்டேன். அடுத்த நாள் சொல்லுவான், வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துருங்கோ. என்னம்மா டெய்லி காய்கறிக்காரன் அவன் ஒன்று இப்போல்லாம் நல்லா இல்லை, அவனோட ஆட்டிடியூட் சரியில்லை, வார்த்தையை மாற்றி விட்டுருவான். அவன் ஆட்டிடியூட் சரியில்லைன்னா திருவனந்தபுரத்தில் என்னெல்லாம் அர்த்தம் வரும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எல்லாரும் வாய் நோக்கி தான், அப்படி தான் உலகத்தில். திருவனந்தபுரத்தில் வீதிக்கு வீதி பொம்பளைகள் சொல்ல ஒரே வார்த்தை, எல்லா ஆம்பளையும் வாய் நோக்கி. அது எனக்கு எப்படி எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. அத்தனை பேரும், அத்தனை பொம்பளைகளும் மோசம். பொம்பளைகள் சொல்கிற வார்த்தை இது, ஆம்பளைகள் சொல்கிற வார்த்தை இது. இது நாங்கள் பல வருஷமாக எல்லார்கிட்டையும் பேசி எல்லார்கிட்டையும் கேட்ட வார்த்தைகள் வச்சு சொல்கிறேன். திருவனந்தபுரம் தெரியாமல் நான் ஒன்றும் சொல்லலை. அது அப்படிதான். அப்போ ஆட்டிடியூட் சரியில்லைன்னு, என்னடா இவாளை பார்த்து சிரிக்கலை, இவாள்கிட்ட பேசலை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பொறாமையெல்லாம் நிறைய வரும் இல்லையா, இந்த பொறாமை அவசியமே இல்லை. கர்காச்சாரியார் பேர் வச்சாரேன்னு பொறாமை வரல, விஸ்வாமித்திர கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னு வசிஷ்டருக்கு பொறாமை வரல. அதுதான் அழகு. சாந்தி பண்ணிக்கிட்ட போய் குலகுருவா வச்சுருக்கானே, என்கிட்ட எல்லாம் படிக்கணும்னு கர்காச்சாரியருக்கு வரல. ஐயோ எனக்கு பேர் வைக்கிற பாக்கியம் கொடுத்தானே, அது போதும், எனக்கு என்ன உண்டோ அதை என் கண்ணன் கொடுத்தே தீரும் நிச்சயமா. அது ஒரு நாளும் இன்னொரு 50 கோடி வருஷம் கழிச்சாது நீங்கள் தான் அடைவல்லது. ஒரு 50 வருஷம் கழிச்சா, ஒரு 50 ஜென்மம் ஆன பிறகும் நீங்கள் தான் அதை அனுபவிக்கணும். உங்களுக்காக அது வெயிட்டிங், அது வெயிட்டிங்கில் தான் இருந்துகிட்டே இருக்கும். திவாகர முனிக்காக தான் ஓடி வந்தான். ஆனால் கன்னிமாங்காய் கொடுக்கறது என்னமோ பில்வமங்கலத்து ரிஷி தான். அவரை தவிர திவாகர முனிக்கு வந்து ஒரு கன்னிமாங்காய் கொடுக்குற பாக்கியமே இல்லை. அவ்வளோதான். அத்தனை ஆச்சரியம். எவ்வளோ ராஜாக்கள் இருந்திருக்கா, அவ்வளவு ஜோராக இருந்திருக்கு. ஆனால் அந்நியம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜாவுக்கு தான் ஸ்ரீவேலிபுரா கற்ற பாக்கியம். வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அது அப்படிதான். உங்களுக்கு என்ன உண்டோ அதை தெய்வம் தந்தே தீரும். ஒரு நாளும் அவளுக்கு கிடைச்சி கொடுத்தேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய வேகம் வேற. இந்த முயல் ஆமை, முயல் ஸ்பீடாக போகிறதா, ஆமை ஸ்பீடாக போகிறதா, அதோட ஸ்பீடில் அது போகிறது, இதோட ஸ்பீடில் இது போகிறது. இது ரெண்டுத்துக்கு போட்டி வைக்கிற புத்தி நமக்கு தான். முயலுக்கும் பிரச்சனை இல்லை, ஆமைக்கும் பிரச்சனையே கிடையாது. அது பாட்டுக்கு அது ஓடின்னு இருக்கு, இது பாடு இது ஓடின்னு இருக்கு. இதுக்கு என்ன உண்டோ, இதுக்கு ஒரு வாழ்க்கை, இதுக்கு ஒரு குடும்பம், அந்த முதுகை வச்சுண்டு
அது வீட்டையும் தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கு சௌகரியமாக. அந்த வீட்டையே தூக்கிட்டு 250 வருஷம்லாம் வாழறது கடல் ஆமையெல்லாம். முயல் பாட்டுக்கு எங்கேயோ உள்ளே போய் உட்காந்துக்கிறது. இதுக்கென்ன உண்டோ அது. பகவான் கூர்ம அவதாரம் தானே எடுத்தான், முயல் அவதாரம் எடுக்கலையே. அதனால் இது வசதி அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு. அதனால் பொறாம வரும், வராமலாம் இருக்காது. வரும்பொழுதுலாம் இது எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு என்ன உண்டோ அதை சுவாமி தருவார், அவர்களோட நான் என்னை கம்பேர் பண்ணிக்க வேண்டான்னு. இது ஸ்வயம் நீங்களாக பண்ணிட்டாதான் உண்டு. இது நீங்கள் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ண முடியாது. நாமஜபம் பண்ணாலும் இது வரும். உங்கள் மனசறிஞ்சு நீங்கள் அதை மாற்றிண்டா மட்டும்தான் மாறும். இது தானாலாம் மாறாது. இல்லைன்னா நிறைய நாமஜபம் பண்ணிட்டா அது யோசிக்க முடியாத அளவுக்கு நாமஜபம் பண்ணால் பொறாமப்படுறதுக்கு டைம் இருக்காது. இவ்வளோதான் ஆப்ஷன். ஒன்று அறிஞ்சு ஆராய்ஞ்சு இதுலேருந்து வெளில வரணும். இல்லாட்டி யோசிக்க டைம் கொடுக்காது. தூக்கத்தில் பொறாமல் வராது, தூங்குற வேலை பார்த்தா பொறாமல் வரும். சில பேருக்கு ராத்திரி தூக்கம் வரல, அவள் தூங்கிட்டு இருக்கான தானா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காளேன்னு பொறாமல் வரும். அவ்வளோதான். சத்சங்கத்தில் தன் பக்கத்தில் உட்காந்துருக்கா தூங்கிட்டு இருக்காளேன்னு பொறாமையும் வரும், போட்டு கொடுக்கலாம் தோணும். பொறாமைட்டு இப்படிலாம் வரும். ஒன்று அறிஞ்சு ஆராய்ஞ்சு வெளில வாங்கும். இல்லையா யோசிக்க முடியாத அளவுக்கு நாமஜபம். அதுதான் நாமஜபம் வசத்தின்னு சொல்லும். கடகடன்னு ஜபிச்சாள்னா மைண்டுக்கு வேலை கிடையாது இல்லை, நம்ம தானாகவே காமாக இருக்கும். எப்பெல்லாம் இந்த ஆங்ஸைட்டி வருதோ முதல்ல பொறாமையான்னு கவனிங்க. பொறாமை தான் பாதி ஆங்ஸைட்டிக்கு காரணம். கம்பேரிசன், அவளுக்கு நடந்தது எனக்கு நடக்கலை, அவர்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலை, அவர்களுக்கு அந்த கெடுதல் நடக்கலை எனக்கு நடந்தாச்சு, நான் உத்தமன் நான் உத்தமி எனக்கு நடந்தாச்சு, அவள் அவ்வளோ மோசமாக இருக்கா, அவள் நன்னாதானே இருக்கா. அப்போ கர்காச்சாரியாருக்கு ஒரு துளி பொறாமை இல்லை. தியானம் பண்ணி அழகாக நாரதர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். யார் யார் என்னென்ன அசுரன் எங்கிருந்து வந்தான். அது இல்லாமல் கர்காச்சாரியர் என்ன பண்ணுறார், நிறைய குருமார்களை பார்த்து தபஸ் பண்ணுற வாக்கிட்டெல்லாம் போய் நேரடியாக கேட்குறார். கிருஷ்ணலீலா சொல்லுங்க, நீங்கள் பார்த்துருக்கேளே என்ன விஷயம் சொல்லுங்கன்னு எல்லாம் கேட்டு 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 அதையெல்லாம் தொகுத்து எழுதினது தான் இந்த கர்க சம்ஹிதை. அவ்வளவு சிரேஷ்டம் இது. ஸோ ராதைக்கு கண்ணன் சொல்லி கடைசியில் நமக்கு கர்கர் மூலமாக வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த கர்க சம்ஹிதையினுடைய வைபவத்தில் சொல்கிறார். இந்த சம்மோகன தந்திரத்தில் மதுராவில் ஒரு ராஜா இருந்தான், பிரதிபாகுன்னு அவனுக்கு பெயர். அவனோட ஒரு ராணி இருந்தான், மாலினின்னு பேர் அவளுக்கு. ரொம்ப வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை. ராஜா என்னெல்லாமோ பூஜையெல்லாம் பண்ணால் ரொம்ப தர்மப்படி இருக்கான். ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். பகவான் இடத்துல பிரார்த்திச்சுட்டே இருக்கான். மதுராவில் தான் இருக்கான், மதுராவில் அவன் ராஜ்யத்துக்குள்ளே இருக்குது. ஆனாலும் இப்படி இருக்குது. பித்ருக்கள்லாம் கஷ்டப்படுறான்னு தெரியுது. ஏன்னா புத்திரன் இல்லாததுனால அடுத்த சந்ததி இவாளுக்கு சிராத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. அப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்பொழுது ஒரு நாள் சாண்டில்ய மகரிஷி இந்த ராஜாவை பார்க்க வரார். அப்போ சாண்டில்ய மகரிஷி வந்தோடனே ராஜா சொல்கிறான், பெரிய பாக்கியம் எனக்கு, மகான்களுடைய சங்கம்ன்றது துர்லபம், நீங்கள் வந்திருக்கீள் அப்படின்னு. உடனே ராஜாவை பார்த்து சாண்டில்ய மகரிஷி கேட்குறார், என்ன ஆச்சு, ஒரு ராஜ்யமெல்லாம் நன்னா தானே இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக தர்மப்படி ராஜ்ய பரிபாலனை பண்ணுற, ஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கா, ஒரு குறை இல்லை, நீங்காத செல்வம் நிறைந்து எல்லாரும் நன்னா இருக்கா, ஆனால் ஓ முகத்தில் சந்தோஷம் இல்லையே. ராஜா சொல்கிறான், குழந்தை இல்லை, இந்த ராஜ்யத்தை அடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பித்ரு காரியங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு வாரிசு வேணுமே. நானும் விரதமெல்லாம் இருந்துட்டேன், பூஜையெல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியாக தான் பண்ணியிருக்கேன், ஆனாலும் இது தள்ளி போயின்னு இருக்கு. இப்போ சாண்டில்யர் கேட்டாராம், கர்க சம்ஹிதை கேட்டியா நீ அப்படின்னாராம். இல்லையே சுவாமி, கேட்டதில்லையே, முதல்ல அது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்ல யமுனா தீரத்தில் மதுரா நகரத்தில் பெருசாக ஒரு கர்க சம்ஹிதை பாராயணம் ஏற்பாடு பண்ண. சாண்டில்ய மகரிஷி அந்த கர்க சம்ஹிதையை பாராயணம் பண்ண நித்தியம் அவன் கேட்க, அந்த கர்க சம்ஹிதையில் ஸ்வயம் ராதையும் கண்ணனுமே பிரகடனமானார்கள். எந்த இடத்துல இந்த கர்க சம்ஹிதை சொல்கிறாளோ அந்த இடத்துல ராதையும் கண்ணனுமே பிரத்யக்ஷமாகி இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் வரம் கொடுத்து கேட்குறவா எல்லாருக்கும் கோலோக தாமத்திற்கான அதிகாரத்தையும் கொடுத்தார்கள். இது எல்லாம் சொல்கிறது சிவபெருமான். கைலாசத்தில் உட்காந்துண்டு அழகாக அலக்கநந்தா நதிக்கரையில் இருந்துட்டு
அக்ஷயவடத்து கீழே உட்காந்துண்டு பார்வதி தேவிக்கு சொன்னார்னு சொல்லி சம்மோகன தந்திரத்தில் இந்த மகாத்மியம் காண கிடைக்கிறது. அத்தனை சிரேஷ்டம் இந்த கர்க சம்ஹிதை. அதில் தான் நம்ம பார்த்தோம் கோலோக கண்டம், அதுதான் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நம்ம இந்த கர்க சம்ஹிதை முழுக்க முழுக்க நாரத பகுலாஸ்வராஜாவுடைய சம்வாதமாக தான் வர்றது. பகுலாஸ்வராஜா மிதிலா ராஜா கிருஷ்ணன் தன்னுடைய இடத்துக்கு வரணும்னு காத்துருக்கான். அவன் வர்றதுக்கு முன்னாடி நாரதர் வரார். அந்த நாரதர் அவனுக்கு இந்த கிருஷ்ணலீலாவினுடைய சாராம்சத்தை சொல்கிறார். நாரதரே கர்கர்கிட்ட சொல்கிறார், நீ எழுது, அதன் லோகத்தில் நான் போய் பிரகடனப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா. எழுதினது கர்கர், அதை லோகத்தில் பிரகடனப்படுத்தினது நாரத மகரிஷி. இவ்வளோ விசேஷம் இதுன்னு சொல்லி அந்த கர்க சம்ஹிதையை பத்மநாபன் நம்மளை சொல்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் வச்சுருக்கான். இது நிஜமாகவே இது ஒரு கோலோக ரகசியம் சொல்லலாம். அதெல்லாம் பெரிய ரகசியம் அப்படின்னு. பத்மநாபருடைய ஏ கதவு பி கதவு எவ்வளோ பெரிய ரகசியமோ அதை விட பெரிய ரகசியம் இந்த கர்க சம்ஹிதை. அது பத்மநாபர் அவனுடைய அருளாலே அவனுடைய உற்சவ சமயத்தில் இந்த விஷயங்களை கேட்குற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அதில் தான் கோலோக கண்டம். பகவான் எப்படி கீழே வர்றதுக்கு சம்மதம் தெரிவித்தான். பிருந்தாவனம், கோவர்தனம், யமுனா இதெல்லாம் கீழே வந்தால் தான் நான் வருவேன் ராதாராணி சொல்ல. ராதையும் வந்தாள், இவ எல்லாரும் வந்தார்கள்னு எல்லாம் சொல்லி முடித்தோம். அதில் பகவான் மகாவனத்தில் இருந்த லீலைகள், பூதனா மோக்ஷம். அந்த பூதனா தான் பூர்வ ஜென்மத்தில் மகாபலியினுடைய மகள் ரத்னமாலா, அதை சொன்னோம். அடுத்தது சகடாசுரன், யாரோட பிள்ளை? இரண்யாக்ஷனுடைய பிள்ளை உத்கசன்னு ஒருத்தன். யாரோட சாபத்தினால சரீரம் இல்லாமல் போனான்? லோமச முனிவருடைய சாபத்தினால சரீரம் இல்லாமல் போயிட்டான். அவன்தான் சக்கடத்தில் வந்து ஆவிர்பவிச்சான். பகவான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தான். அடுத்தது திருநாவர்த்தன், சஹஸ்ராக்ஷன்ற ஒரு பாண்டு தேசத்து ராஜா. நர்மதை நதிக்கரையில் போய் அழகாக தன் மனைவிகளோடு விளையாடின்னு இருக்கார். அப்போ துர்வாசர் வந்த பொழுது அவரை மதிக்கலை, நமஸ்காரம் பண்ணலை. துர்வாசர் கோபம் வந்துடுத்து ராட்சசனா போன்னு சொல்ல அவர்தான் திருநாவர்த்தனா வந்தார். திருநாவர்த்தனுக்கும் சத்கதி கிடைச்சது அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறமா அழகாக நலகூபரன் மணிகிரீவன். பாகவதத்தில் அந்த நலகூபரன் மணிகிரீவனுக்கு நாரத மகரிஷி சாபம் கொடுக்குறாருன்னு இருக்கு. கர்க சம்ஹிதையில் தேவர்கள் இல்லை, தேவல ரிஷின்னு ஒருத்தர். அந்த தேவலர் சாபம் கொடுத்து அதிலிருந்து தான் அவர்கள் மரமாவரா கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே சத்கதி அடைகிறாவா. திரும்பவும் குபேரனுடைய பிள்ளையா போல நேர கோலோக தாமத்திற்கு போனார்கள் அப்படின்னும் காண கிடைக்கிறது. அவர்கள் ஆனால் இந்த ஸ்திரீகளோட ட்ரெஸ் இல்லாமல் சல்லாபம் பண்ணிருந்தெல்லாம் மந்தாகினி நதிக்கரைன்னு இருக்குது. கேதார்நாத்லேருந்து தான், கேதார்நாத் பின்னாடிலேருந்து அந்த கேதார் கிளேசியர்லேருந்து தான் மந்தாகினி நதி வர்றது. அந்த மந்தாகினி நதி தான் கேதார் பக்கத்தில் இப்படி வரும். கேதாரில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் மந்தாகினி, ஒரு பக்கம் சரஸ்வதி. இது ரெண்டும் செய்யணும். அதுக்கு பேர் கேதார் பிரயாகைன்னே பேர். நமக்கு எப்போ தான் பஞ்சபிரயாகை தான் தெரியும். கேதாரில் மந்தாகினி சரஸ்வதி சேரும், கேதார் பிரயாகைன்னு பேர். அந்த மந்தாகினி அப்படியே வந்து தான் ருத்ர பிரயாகையில் அலக்கநந்தாவோடு சேருவாள். அந்த மந்தாகினியும் அலக்கநந்தா சேர்றது தான் ருத்ர பிரயாகை. அதை தாண்டி அலக்கநந்தாவோட பாகீரதி சேருவா. அங்கிருந்து தான் அவளுக்கு கங்கைன்னு ஒரு திருநாமம். அது வரைக்கும் அவளுக்கு கங்கைன்னு பேர் கிடையாது. அலக்கநந்தா, மந்தாகினி, நந்தாகினி, பிண்டார், தௌளி கங்கா, கருட கங்கா, அமிர்த கங்கா, ரிஷி கங்கா, பாதாள கங்கா, கல்ப கங்கா. உத்தராகண்ட் அலைஞ்சேன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் ஒரு கங்கா உண்டு, திரும்புகிற பக்கமெல்லாம் கங்கா உண்டு. அவ்வளவு அழகாக இருக்கும், அங்கங்கே வரும். இதில் ருத்ரநாத் ட்ரெக்கிங் போவோம், எங்கேயோ போயிட்டு இருப்போம். கண்ணு கட்டின தூரம் எங்கேயுமே கங்கையே தெரியாது, மலைக்கு நடுவில் எங்கேயோ போயிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஒரு 5 இடத்துல ஒரு நீரோடை வரும், பஞ்சகங்கா. அதுக்கு பேர் பஞ்சகங்கான்னு பேர். திரும்புகிற பக்கமெல்லாம் இந்த கங்கை. எப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எப்படி கொட்டிகிட்டே இருக்குன்னா எல்லா பக்கமும் வழியும் இல்லையா, அந்த மாதிரி சிவபெருமான் சடையில் இறங்கின கங்கை அப்படி பொங்கி பிரவாகமாக எல்லா பக்கமும் வழிஞ்சா. அதனால் இமயமலையில் எந்த பக்கம்லாம் தண்ணி வருதோ எல்லாமே கங்கை தான். யமுனா கூட கங்கையினுடைய ட்ரிபியூட்ரி அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. யமுனா, சரஸ்வதி எல்லாமே கங்காவினுடைய கிளை நதிகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படி அத்தனை
விசேஷம். அந்த நலகூபரன் மணிகிரீவனுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுறான். அப்புறம் தான் சொன்னேன், துர்வாசருக்கு அவ்வளவு அழகாக பகவானுடைய கோலோக தாமம். கிருஷ்ணன் சாதாரண மாட்டுக்கார பய கிடையாது, ஸ்வயம் பரமாத்மன் அப்படின்னு காண கிடைக்கிறதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் விருந்தாவன கண்டம் ஆரம்பித்தோம். சன்னந்தர் சொல்கிறார், எல்லாரும் நம்ம மகாவனத்தை விட்டு போயிடலாம்னு சொல்ல நந்தகோபர் திரும்பியும் தன்னுடைய நந்த கிராமத்துக்கு வரார். ரிஷபானு தேவர் தான் அந்த பர்சானா அந்த இடத்த நிர்மாணம் பண்ணுறார். எல்லாரும் அங்கே இருந்துருக்கா ஆனந்தமாக. அப்பொழுதுதான் ஒரு நாள் பகவான் கன்றுகளை மேய்க்க போகிறான். வத்சாசுர விஷயம் நேற்று சொன்னேன். அந்த வத்சாசுரன் தான் யாரோட பிள்ளை? எதனால் அவனுக்கு சாபம் கிடச்சது? சரி யோசிக்கும். நேற்று சொன்னேன், இல்லாட்டி நேற்று சொன்னது யூடியூப்பில் இருக்குது, திருப்பி போய் பாருங்கள். அந்த வத்சாசுரன் வசிஷ்டருடைய நந்தினி அபகரிக்க பார்க்குறான். அப்போ அந்த நந்தினி பசு அவனை கன்றாக போன்னு சொல்ல அவன்தான் அசுரனா வரான். பகவான் அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சு அடித்து அவனுக்கும் சத்கதி கொடுக்கிறார். அத்தனை விசேஷம் அந்த வத்சாசுர விஷயம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இந்த வத்சாசுர விஷயத்துக்கு அடுத்ததான் பகாசுர விஷயம். பகம் அப்படின்னா கொக்கு. இதெல்லாம் பாகவதத்தில் இருக்கிறது தானே அப்படின்னா நேற்றே நான் சொன்னேன், பாகவதத்தில் சொல்லாத சில விஷயங்கள் உண்டு. இந்த நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பாகவதத்தில் சொல்லப்படாத சில ரகசியங்கள் கர்க சம்ஹிதையில் சொல்கிறான்னு நான் சொன்னேன். ராதா நாமம் பாகவத்தில் கிடையாது. ராதா கிருஷ்ண விவாகம் பாகவத்தில் கிடையாது. கண்ணன் திருநாவர்த்த வதம் பண்ணி முடித்த உடனேயே ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்துடுறது, அதுவும் சொன்னேன் நான். அதுக்கப்புறமா தான் மற்றது எல்லாமே நடக்கிறது. பூதனா, சகடாசுரன், திருநாவர்த்தன், அதுக்கப்புறம் கர்கர் பேர் வைக்கிறார். பேர் வச்சு முடித்த உடனேயே ராதா கிருஷ்ண கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கர்க சம்ஹிதையில் விசேஷமாக காண கிடைக்கிறது. அப்போ அழகாக இந்த வத்சாசுரனுக்கு அடுத்த விஷயமாக பகாசுரனுடைய விஷயம். ஒரு நாள் கண்ணன் பலராமன் குழந்தைகளோட ஜோரா காட்டுக்கு இப்படி போகிறான், கன்றுகள் எல்லாம் மேய்ப்பதற்கு. பகவானுக்கு வத்சபாலன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. சரியா? இன்றைக்கி அஷ்டமி ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு கோபாஷ்டமி. நாளைக்கு தான் இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள், அந்த பிரதம அன்னைக்கு தான் கோவர்தன பூஜை நடக்கிறது. இந்திர பூஜையை கெடுத்துட்டு கண்ணன் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண. அதாவது பகவான் நம்மளை கேவலப்படுத்தணும்னு நினச்சா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அசிங்கமாக கேவலப்படுத்திடணும். இந்த அகம்பாவம் வந்துடுத்தான். இந்த இந்திரனுக்கு அவ்வளோ திமிர் வந்துடுத்தான். கிருஷ்ணனோட 6 வயசு வரைக்கும் பகவான் எந்த விதத்திலையும் இந்திரனுடைய பூஜையை கெடுக்கவே இல்லை. வருஷம் தீபாவளிக்கு அடுத்த நாள் இந்திர பூஜைன்றது ரொட்டீன். கண்ணனோட 7வது வயசில் தான் இந்திரனுக்கு அகம்பாவம் வந்துடுத்தா. பகவான் பார்க்குறேன், ரொம்ப அகம்பாவம் வந்தாச்சு, தான் பெரியாள்னு நினப்பு. இவன் பெரியாள் இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கணும். இப்போ இவன் பூஜையை கெடுக்கணும். இப்போ இந்திர பூஜையை கெடுத்துட்டு ஒரு சிவ பூஜையோ பிரம்ம பூஜையோ பண்ணியிருந்தால் இந்திரன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு அது அசிங்கம் கிடையாது. நம்மளை விட பெரியவா, சரி அப்படின்னு போய் நமஸ்காரம். மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கும், ஆதங்கம் பொறாமல் இருக்கும். ஆனால் போய் முட்டி மோத மாட்டான். எனக்கு பண்ணாமல் எப்படி சிவபெருமானுக்கு பண்ணால், எப்படி பிரதோஷ பூஜை பண்ண அதை கேட்ட முடியுமா? கேட்கவே முடியாது. பிரம்மாவுக்கு எப்படி பூஜை பண்ணு கேட்க முடியாது. பகவான் பார்த்தான், இவனுக்கு இந்த இந்திர பூஜையை கெடுக்கணும். இவன் கீழே யாராவது ரிஷிக்கு பூஜை பண்ணால் கூட வம்பு வேண்டாம், சாபம் கொடுத்துருவான்னு ஒதுங்கிடுவான். ஒரு அச்சேதனமான மலைக்கு பூஜை பண்ணுவோன்னுட்டான் பகவான். அச்சேதனமான மலை, அது எவ்வளோ பெரிய அசிங்கம். யாராவது ஒருத்தர் வரவே இருக்கணும், ஆனால் அவர் நமக்கு பிடிக்கலை, அவர் செருப்பை கழிட்டு ஓரத்தில் நிற்கிறார், செருப்புக்கு போய் ஆரத்தி காட்டணும். அவரை விட்டுட்டு செருப்புக்கு போய் ஆரத்தி காட்டணும், எவ்வளவு கட்டுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்திரனுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளோ பெருசு. கோவர்தனமலை இத்தனோட நேர்த்தியே சொல்லிட்டு, கோவர்தனம் எப்படி வந்தார்னு புலஸ்திய மகரிஷி தூக்கிட்டு வந்தார்னு சொல்லிட்டு. அதனால் சுவாமி அந்த இந்திர பூஜையை கெடுத்து கோவர்தன பூஜையை பண்ணது தீபாவளிக்கு அடுத்த நாள். இந்த பிரதம வருது இல்லையா, அந்த பிரதம அன்னைக்கு தான் கோவர்தன பூஜை. அந்த கோவர்தன பூஜை பண்ண அன்னைக்கு தான் இந்திரன் ஜோன்னு மழையை கொட்டி கோகுலம் பிருந்தாவனத்தை அழிச்சுடணும்னு தீர்மானம் பண்ணுறான். அப்பொழுது தான் கண்ணன் இந்த மலையை தூக்கிண்டே அவன் அசிங்கப்படுத்துகிறான். எவ்வளோ கஷ்டம். இந்த மலைக்கு பூஜை பண்ணான்னு மழையை கொட்டினா
இந்த மலை உன் மழையை தாங்கக்கூடிய பலம் உடையதுன்னு அப்படி தூக்கி நிற்கிறான். தன் பேரை உன் மலைக்கு இட்டுன்றார் ஆழ்வார். கோவர்தனம் அப்படின்ற பேரை இவனோட தான். கோக்களை வர்த்தனம் பண்ணுறதுனால கிருஷ்ணன் பேர் தான். அவன் அதை தூக்கி நிற்கிறான். 7 நாள் மழையை கொற்றானான். இந்த மலை துளி கூட கரைஞ்சி போகலை. ஜம்முன்னு கிருஷ்ணன் என்ன விட பெருசு அவன் தலைக்கு மேலே தூக்கி வச்சு நின்ட்டான். இந்திரனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. என்னடா நம்ம மழை நம்மளுடைய அதிகாரம் எல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகலையே. 7 நாள் கழித்து புத்தி வந்து அவன் அடங்கி மழையை நிறுத்தினான். அது அந்த நாள் தான் கோபாஷ்டமி. ஸோ இன்னையோட மழை நின்னோட அடுத்த நாள் கோபாஷ்டமி. பகவான் அப்படி மலையை அப்படி கீழே வைக்கிறான். உடனே கோபிகைகள்லாம் ஓடி போயிடுது. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கண்ணன் மலையை தூக்கும் பொழுது கர்க சமீதியில் இருக்குது. பின்னாடி வர்றதுனால விஷயம் சொல்லிடுறேன். இந்த கோப குழந்தைகள்லாம் கிருஷ்ணா நீ தனியாக தூக்காத, கை வலிக்கும், நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு மாடு மேய்க்கிற குச்சியை வச்சு இப்படி பிடிச்சி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, நாங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே கிருஷ்ணா அப்பா தேங்க்ஸ்டா, நீங்கள்லாம் பிடிச்சதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அவளுடைய அன்புக்கும் வசப்பட்டானாம் கண்ணன். அதான் கண்ணன். இப்போ நம்ம மாத குழந்தை வச்சோடி ஓ எவ்வளோ அழகாக நீ ஹெல்ப் பண்ணாய், குட் பாய் குட் கேர்ள். அது நம்மளோட தூக்கிறது பெரிய உபதிரவம். நமக்கு வேகமாக எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காக நின்று அதை விட அதை கீழே வச்சுட்டு அப்பா கையெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுது, நிறைய வேலை பண்ணேன்னு சொல்லும் பாருங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் 7 நாள் நீ இப்படி எனக்கு கொஞ்சம் கை வலிக்கிறது. இப்போ தான் 30 செகண்ட் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே கை வலிக்கிறதா. உடனே டேர்ன் போட்டு எல்லாம் கொம்பை வச்சு தாங்கிறதா மலையை. கண்ணன் இவாளுடைய கொம்புக்கும் பலம் கொடுத்து இவாளுக்கும் ஆனந்தத்தை கொடுத்து எவ்வளோ கஷ்டம். வெறும் மலையை அவன் தூக்குறது ரொம்ப ஈஸி. இதுகள் தூங்குறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வெயிட் வேறு காட்டணும். அதில் ரொம்ப வெயிட் கொடுத்தா முடிஞ்சுது. லேசாக இவா ஷோல்டரில் அந்த வெயிட் தெரியணும். சுவாமியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆசாமியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். சிஷ்யாளாக்க ரொம்ப ஈஸி, குருவாக்க படாத பாடு. கதை கேட்குறது ரொம்ப ஈஸி, சொல்கிறது தான் கஷ்டம். உட்காந்துட்டு சாப்பிட்றது ஈஸி, சமைக்கிறது தானே கஷ்டம். அவ்வளோதான். அப்போ அந்த மலையை அப்படி கீழே வச்சோன்னா கோபிக்கெல்லாம் குச்சுன்னு பேசிக்கிறாளாம். என்னடாண்ணா குழந்தை 7 நாளாக சாப்பிடவே இல்லை. எல்லாருக்கும் 7 நாள் கழிச்சு அப்புறம் தான் ஞாபகம் வருது. என்னடாண்ணா குழந்தை 7 நாளாக சாப்பிடல. அவள் குழந்தை, அவள் ஆத்துக்காரர், அவள் சொந்தக்காரர் யாருமே சாப்பிடல. கிருஷ்ணன் சாப்பிடலை. ஏன்னா அவன் மட்டும் தானே 7 நாளாக உழைக்கிறான், மற்றெல்லாம் சும்மா தான் நிற்கிறது. இவன் மட்டும் தானே மலையை தூக்கி நிற்கிறான். உடனே எல்லாம் ஓடி போய் கடன்னு பக்ஷணம் பண்ணாலாம். என்னடா நான் கண்ணன் ஒரு நாளைக்கு 8 வேளை தான் சாப்பிடுவோம், நம்ம அதை விட சாப்பிட்றோம். நம்மளை பார்க்கும்போது கண்ணன் நிஜமாவே குறைவாக தான் சாப்பிட்றான். 8 வேளை சாப்பிடுவானா, 7 நாள் சாப்பிடவேன்னு சொல்லிட்டு 7, 8, 56 ஐட்டம் பண்ண. அதான் சப்பன் போக். துவாரகா எல்லா இடத்துலையும் சப்பன் போக்னு ரொம்ப ஃபேமஸ். சீனா ஜிக்கா டெய்லியே உண்டு. புரி ஜெகநாதருக்கு டெய்லியே 56 ஐட்டம் கொடுத்தே ஆகணும். பயலுக்கு 7, 8, 56 கொடுப்பாலாம். சப்பன் போகுன்னு பேர். அதெல்லாம் நாளைக்கு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். கோபாஷ்டமி அன்னைக்கு ஒரு 56 ஐட்டம் பண்ணுறதா ஒரு கஷ்டம். நம்ம ஊரில் எவ்வளோ வெரைட்டியாக வாழைப்பழம் இருக்குது. ஏத்தம்பழம், ரசகதலி, செந்துழுவம் லைனாக இருக்குது. அதில் ஒரு 10 வாங்கி வச்சுருங்கோ, முடிஞ்சு போச்சு. பால், தயிரை சிலிப்பினா மோர், அதுலேயே கொஞ்சம் அழகாக பெருங்காயம் எல்லாம் போட சம்பாரம், அதுலேயே கொஞ்சம் அழகாக தயிரில் சர்க்கரையை போட்டாச்சுன்னா லசி. இதில் ஒரு 7 ஆகிடுதா, இதுலேயே 8, 16 கிட்ட ஆகிடும். இப்படி ஒவ்வொன்றா கணக்கு பண்ணிக்கோ. எப்படி நீங்கள் வீட்டில் இருக்கிற ரசம், குழம்பு, அப்புறம் காய்கறி இதெல்லாம் வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, பாதாம், முந்திரி, பிஸ்தா, கிஸ்மிஸ் இதெல்லாம். இப்போல்லாம் இந்த சீட்ஸ் வேறு நிறைய கிடைக்கிறது. எல்லாம் டயட்டாக இருக்கா, சீட்ஸ் எல்லாம் வச்சுருங்கோ. இப்படி அப்புறம் பால்லையே கொஞ்சம் கேரட் அரைச்சி போட்டாச்சுன்னா கேரட் கீர், பாதாம் அரைச்சி போச்சுன்னா பாதாம் கீர், இவ்வளோ தான். இப்படி எல்லாம் வேணால் 56 சாதாரணமாக கொடுத்துடலாம், சர்வ சாதாரணமாக கொடுத்துடலாம். நிறைய பழங்கள் இருக்குது, பழங்களை கட் பண்ணி எங்கோ. இதில் என்னன்னா தனியாக தேன் வைக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பீடா வச்சுடலாம். இது எல்லாமே இந்த 56 ஐட்டத்தில் உண்டு. சும்மா பண்ணி பாருங்கள், குட்டியாக. அது ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம். நார்த்தில் பண்ணுவாள் 56 ஐட்டங்களோட நிவேதனம் நாளைக்கு பண்ணுவாள். மினிமம் 56, அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுக்கலாம், 100 கூட கொடுக்கலாம், அது உங்கள் பாடு. மினிமம் 56 ஐட்டம் கொடுத்து கண்ணனுக்கு கோபிகைகள் நிவேதனம் பண்ண நாள் கோபாஷ்டமி. இந்த கண்ணன் மலையை தூக்கி இப்படி கீழே வச்சு எல்லாத்தையும் காப்பாற்றணும். நந்தகோபர் பார்த்தாராம், இனி என் பையன் பார்த்துப்பான், நான் கொஞ்சம் ரிட்டையர் ஆகலாம். பையன் பெருசாகிடுச்சு, அவனுக்கு நல்லா தோல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு, எல்லாரையும் காப்பாற்றுற பொறுப்பு வந்தாச்சுன்னு தன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் ஒன்று இருக்கும், அந்த வேலை கொண்டு கொடுத்துட்டாராம்.
வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி ஆண்டாள் சொல்கிறா இல்லையா. முதல் பாசுரத்தில் சொல்வா, கூர் வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபர் ஒரு வேல் வச்சுருந்தார். அன்றைக்கே நான் சொன்னேன், காட்டுவாசினா கையில் ஒரு ஈட்டி வச்சுருப்பாள், அதுதான் வேல். அந்த வேலை கிருஷ்ணன்கிட்ட கொடுத்ததுனால தான் கோபாஷ்டமி. ஸோ எவ்வளோ நாள் வரைக்கும் கண்ணுக்குட்டியை மேய்ச்சிருந்த கண்ணன் மாடுகள் மேய்க்க அப்கிரேட் ஆனது கோபாஷ்டமி அன்னைக்கு. அப்போ தான் அவனுக்கு பேர் கோபாலன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு பேர் வத்சபாலன்னு பேர், கன்று மேய்த்தவன். கோபாலன் மாடு மேய்க்காரங்க கோபாலன்னு பேர். அதில் கிங்கு, அதனால் ராஜகோபாலன் அப்படி ஸ்டைலாக அப்படி. அதனால் அத்தனை விசேஷம் அந்த கோபாஷ்டமி நாளைக்கு தான். பகவான் அவ்வளவு சிரேஷ்டமானவன், அத்தனை லீலைகள் பண்ணுறான். ஜோராக இந்த கன்றுகளெல்லாம் மேய்ச்சுண்டு இப்படி காட்டுக்கு போகிறான். இதான் வேலை கிருஷ்ணலீலாவில். அந்த முதல் 12 வருஷம் என்னடா வேலைன்னா கன்றுகள் மாடுகள் மேய்க்கிறது ஒன்று தான் வேலை. ஆனால் நம்மளாம் சொல்லுவோம், நீ உருப்பட மாட்ட மாடு மேய்க்க போன்றோம். அப்படின்னா கிருஷ்ணன் உருப்படலையான்னு தெரியல எனக்கு. அது எங்கேன்னு இந்த வார்த்தை யார் கற்றுக் கொடுத்தான்னு தெரியல. மாடு மேய்க்கிறது உருப்படாத வேலைன்னு யார் சொன்னா? இன்றைக்கி அவள் தான் நன்னா சம்பாதிக்கிறாள். நம்ம பசங்க எல்லாம் படிச்சுட்டு போவோம், படாத பாடு பட்டுருக்கு, அப்பக்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கு. மாடு மேய்க்கலாம் ரிலாக்ஸாக தான் இருக்கான், ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக. இந்த கண்ணன் அவ்வளோ அழகா. இதெல்லாம் நாளைக்கு கோபாஷ்டமி, அதனால் இன்றைக்கி சொன்னேன். கண்ணன் இப்படி மாடுகள் கன்றுகள்லாம் மேய்ச்சுண்டு இப்படி போகிறான். வத்சாசுர வதமெல்லாம் ஆயிடுத்து. ஒரு நாள் அப்படி காட்டுக்கு போகிறான். ஆனந்தமாக ஆடிண்டும் பாடிண்டும் நல்ல அலங்காரம் பண்ணிண்டு, நல்ல புலிநகம் எல்லாம் போட்டுண்டு, தலையை முண்டாசெல்லாம் கட்டிண்டு, மயில்பீலி எல்லாம் சொருகிண்டு, காதில் குண்டலங்கள்லாம் போட்டுண்டு, கைகளில் பிரேஸ்லெட்லாம் போட்டுண்டு, நிறைய மோதிரங்கள் போட்டுண்டு, கழுத்தில் விதவிதமான மணிகள், முத்துமணி வைரமணி எல்லாம் போட்டுண்டு, அப்படி யசோதரர் புதுசாக மாலை கட்டி போடுவார், அதையும் போட்டுண்டு, ஆனந்தமாக காலில் சொலங்கையெல்லாம் கட்டிண்டு, ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சுண்டும் புல்லாங்குழல் வாசிண்டு, தோளில் வந்து கொம்பு வாத்தியம் எல்லாம் மாட்டிண்டு அவன் ஸ்டெட்டப்பாக போவான் கிருஷ்ணன். கரெக்டாக எப்படி போகணும். குழந்தைகள் பாருங்க, ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு போகும். ஜாமெண்ட்ரி பாக்ஸு எல்லாத்தையும் மறக்கும். விளையாடும் போது ஒன்றுமே மறக்காது. கரெக்டாக எல்லாம் சப்ஜாடாக எடுத்துகிட்டு போகும். இவன் மாடு மேய்க்கவா போகிறான், விளையாட தானே போகிறான். அதனால் கரெக்டாக எல்லா இடம் மாடுகளை கூப்பிட்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றதுக்கெல்லாம் கொம்பு வாத்தியம் வேணும். இதுலேயே ஒரு 3-4 புல்லாங்குழல் உண்டு. வம்சி, வேணு, முரளின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைஸ் உண்டு. கூகுள் பண்ணி பாருங்கள். வம்சிக்கு ஒரு சைஸு, வேணுக்கு ஒரு சைஸு, முரளிக்கு ஒரு சைஸு. இந்த வம்சி, வேணு, முரளி இது 3மே கிருஷ்ணனோட பேர் இல்லை, கிருஷ்ணனோட புல்லாங்குழலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேர். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று மியூசிக் சவுண்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுத்தை வாசித்தா மாடுகளை கூப்பிடுவான், ஒன்றுத்தை வாசித்தா கோபிகளை கூப்பிடுவான், இன்னொன்று வாசித்தா கோபர்களை கூப்பிடுவான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கான் பகவான். யாரை எப்போ எப்படி கூப்பிடணும் அப்படின்னு. பத்மநாபர் கோவில்லையே பத்மநாபர் வரார் அப்படின்னா அதுக்கு அழகாக ஒரு நாதஸ்வரம் எல்லாம் வரா. அதே பலி கொடுக்குற வரும்போது டும் டும் டும்னு ஒரு கொட்டு, இதுக்கு ஒரு கொட்டு அதுக்கு ஒரு கொட்டு, எல்லாரும் ஒரே கொட்டு போதாதா? அவர் பலி கொடுக்குறாரா, அதனால் அவருக்கு ஒரு கொட்டு, அவர் கூடவே வரதுக்கு ஒரு ஆள். இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சோபான சங்கீதம், அதுக்கு ஒரு அவா உரிமைண்டே பண்ணிட்டு இருப்பாள். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று வச்சுருக்கான் இல்லையா கிருஷ்ணன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெரைட்டி வச்சுருக்கான். சும்மா இல்லை, சுவாமி அவ்வளோ அழகாக எல்லாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி ஜம்முன்னு பண்ணியிருக்கார். பார்க்கறதுக்காக மட்டுமே கண்ணு, கேட்கறதுக்காக மட்டுமே காது, பேசுறதுக்காக மட்டுமே வாய், ருச்சிக்கிறதுக்காக மட்டும் நாக்கு. பக்கத்தில் இருக்க பல்லுக்கு ருச்சி தெரியல, கூட தானே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பழகி பழகி கொஞ்சமாக ருச்சி தெரியப்படாதா? ஒன்றும் தெரியவே மாட்டேன். இத்தனை வருஷம் ஆயாச்சு, பல்லுக்கு ஒரு ருச்சி தெரியறதில்லை. அப்போ கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நாக்கு சொல்லித்தான், நான் எல்லாத்தையும் நன்னா டேஸ்ட் பண்ணுறேன், நீ ஒன்றுமே டேஸ்ட் பண்ணுறதில்ல, நீ நன்னா எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு கொடுக்குறாய், நான் ஃபஸ்ட் கிளாஸாக டேஸ்ட் பண்ணுறேன், உனக்கு நான் என்ன பிரதி உபகாரம் பண்ணணும்னு கேட்டுதான். நாக்கு சொல்லித்தான், நீ கொஞ்சம் நிதானமாக பேசினா போதும். நாக்குக்கிட்ட பல்லு சொல்லித்தான், நீ கொஞ்சம் பார்த்து பேசு, நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறான்னு சொல்கிறா, ஆனால் பல்ல உடைப்பேன்னு தான் சொல்கிறா. யாரும் நாக்கை வெட்டுவேன்னு சொல்லலை. நீ இஷ்டத்துக்கு பேசிடுறாய், நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், நீ பேச்சு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இல்லாட்டி முதல் அடி எனக்கு தான் விழுது, பல்ல உடப்பேன்னு தானே ஆரம்பிக்கணும். அதனால் அவ்வளோ அழகாக டிசைன். ரசிக்கணும், நம்ம உடம்பை ரசிக்கணும், உலகத்தை ரசிக்கணும், இயற்கையை ரசிக்கணும், வாழ்க்கையை ரசிக்கணும். எல்லாம் ரசிக ஸ்வபாவம். ரசிகா புவிபாவுக்காக ரசிக்க பழகிக்கோங்க வாழ்க்கையை. பக்தியே ரசிக ஸ்வபாவத்துக்காகத்தான். நல்லா ரசித்து ரசித்து விதவிதமாக அனுபவிக்கிறதுக்கு தான் பக்தி. அப்போ கண்ணன் அவ்வளோ அழகா
அழகாக அலங்காரம் பண்ணிண்டு இந்த புல்லாங்குழலாம் எடுத்துண்டு கொம்பு வாத்தியம்லாம் எடுத்துண்டு சாப்பாடெல்லாம் விதவிதமாக கட்டி எடுத்துண்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுக்குறாரு. இதெல்லாம் எடுத்துண்டு காட்டில் வந்து அழகாக கன்றுகளை மேய்க்கிறான். பார்த்தா பெரிய ஒரு பூதம் ஒன்று உட்காந்துருக்கு, வெள்ளை வெளேர்னு எல்லாம் பார்த்துட்டுருக்கா. குழந்தைகளே ஏதோ மேகம் கீழே இறங்கி இருக்குடா, என்ன வெள்ளை வெளேர்னு அவ்வளோ பெருசாக இருக்கான், இதுங்களுக்கு சைஸ் கூட தெரியல. ஏதோ மேகம் இறங்கி இருக்குடா. இந்த இமயமலையெல்லாம் போனால் அங்கங்கே மேகம் இறங்கியிருக்கும், சாதாரணமாக நம்ம அது மேலே போயிட்டு இருக்கோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மேகம் அப்படி தலையை சாய்ச்சுது, நேராக வந்து அப்படி கண்ணனை பிடிச்சி அப்படி முழுங்கிடுத்து. அவ்வளோதான். எல்லாரும் அழறா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. பலராமனும் சேர்ந்து அழறாரு. இந்த கிருஷ்ண மாயை இருக்கு பாருங்க, யாரையும் விட்டுறாது, எங்கேயாவது எப்படியாவது பிடிச்சி மயக்கி விட்டுருக்கும். பலராமனே அழறார், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. நல்ல குழந்தைகள் தானே ஓன்னு அழறது. இந்த பகாசுரனுக்கு பாக்கியம், பகவானை அப்படி தொண்டையில் வச்சு அப்படி முழுங்கிட்டான். இங்கே நிற்கிறான். நமக்கெல்லாம் தொண்டையில் ஏதாவது மாட்டிக்கும் சமயத்தில். பகாசுரனுக்கு தொண்டையில் மாட்டினது கிருஷ்ணன். சமயத்தில் அசுராளுக்கு கிடைக்கிற பாக்கியம் விசேஷம்தான், அது ஒத்துண்டு தான் ஆகணும். பிரகலாதன் நரசிம்மன் மடியில் படுத்துக்கவே இல்லை. படுத்துட்ட ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு இரண்யகசிபு மட்டும்தான். நரசிம்மர் மடியில் ஜம்முன்னு படுத்துனான். முதல் சிம்மாசனம் யாருக்குன்னா இரண்யகசிபு, அப்புறமா தான் பிரகலாதனுக்கு. சுவாமி அதுவும் பார்க்கணுமே, அந்த 8 கையெல்லாம் வச்சு நரசிம்மர் அப்படி பிடிச்சி அவன் தலையை அப்படி கிரிப்பாக பிடிச்சிண்டு, கால் அப்படி பிடிச்சிண்டு, நம்ம அதெல்லாம் அந்த விளக்கெண்ணெய் கொடுக்கும்போது நம்மளை பிடிப்பாள் அந்த மாதிரி போட்டு இப்படி ஒரு அழுத்து இப்படி ஒரு அழுத்து. நிஜமாக நினச்சிவேன், விளக்கெண்ணெய் கொடுக்குற மாதிரியே பிடிச்சிருந்துக்கிற சுவாமி. அப்படி ஒரு அழுத்து அழுத்திண்டு 2 கையை எடுத்து இப்படி வயிற்ற கிழிச்சுண்டு, நிஜமாக டாக்டருக்குலாம் இப்படி இருக்கணும், இவ்வளோ கை இருக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்படி கிழிச்சு அந்த 2 கையை எடுத்து அந்த குடலை எடுத்து அப்படி உருவி வேஸ்ட் ஆகாமல் தங்கள்லேயே மாலையாக வேறு போட்டுண்டு குடலை உருவி மாலையாக போட்டு போயின்னு பிரகலாதன் பார்க்குறான். என்ன தவம் செய்தனே அப்பா, இப்படி ஒரு பாக்கியம் உனக்கு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த பகாசுரனுக்கு பெரிய பாக்கியம், கிருஷ்ணனை முழுங்கிட்டான். இந்த தொண்டையில் போய் அப்படி பயந்து போய் இந்த குழந்தைகள்லாம் அழறது. தேவர்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டான். பிரம்மதேவன், சிவபெருமான் உடனே ஆளாளுக்கு சண்டைக்கு வரா. பகாசுரனோட பாகவத்தில் இது கிடையாது, சண்டைக்கு வரா. பிரம்மதேவர் வந்து பிரம்மதண்டத்தை வச்சு அடிக்கிறாராம். சும்மா ஒரு இறகு தான் விழுந்துதான், ஒன்றும் வேலைக்காகலை. ஸ்கந்தன் வந்து வேல் எடுத்து அடிக்கிறானோ, பிரயோஜனப்படலை. சிவபெருமான் திரிசூலத்தை எடுத்து வர்றார், திரிலோச்சனை அப்படின்னு சொல்கிறார் கர்க சம்ஹிதையில். அவருடைய இது போய் விழருது, ஒன்றும் ஆகலை. இந்திரன் வரான், யமதர்மராஜா யமதண்டத்தை அடிக்கிறார். எல்லா தேவர்களும் அவரவர்களுக்கு தெரிஞ்சதான சகல விதமான பிரயோகங்களும் பண்ணுறார். சூரியன் வரார், வாயு வந்து பெரிய காற்று, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதே ஒழிய ஒன்றுமே ஆகலை. எல்லாருக்கும் ரொம்ப பயந்து போயிடுறா, நடுங்கிறா. கண்ணன் பார்த்தான், சிரித்தான். அவனுக்கு நான் முழுங்கிட்டேன், அவ்வளோதான். இந்த கிருஷ்ணனை போய் ஆஹா ஓகோன்றான். அந்த பூதனைக்கு விவரம் பத்தலை. சகடாசுரன், திருநாவர்தன், வத்சாசுரன் ஒருத்தனுக்கும் புத்தியே இல்லை அப்படின்னு நினச்சி முழுங்கலான்னு பார்த்தா இது தொண்டைக்குள்ளே கையை இப்படி வச்சு நிற்கிறது. இப்படி அப்படி 2 வகை நிறுத்தின்னு இருக்கான். துப்பவும் முடியலை, உள்ள முழுங்கவும் முடியலை. சொல்கிறோம்ல, மெல்லவும் முடியலை, முழுங்கவும் முடியல. கரெக்டாக பகாசுரனுக்கு தான் கரெக்டாக இங்கே போய் அப்படி நின்றுட்டான். திடீர்னு பார்த்தா தொண்டை அடைக்கிறது. சமயத்தில் ஏதாவது இந்த ஆரஞ்சு சொலையெல்லாம் குறுக்கில் போய் உட்காந்துருக்கும், இந்த பலாச்சொல்லாம் குறுக்கில் போய் உட்காந்துரும். கண்ணெல்லாம் விழி பிதுங்கி என்னெல்லாமோ பண்ணி பயந்து போய் என்னெல்லாமோ அந்த மாதிரி தொண்டையில் கிருஷ்ணன். நிஜமே அதெல்லாம் ஒரு பாக்கியம் தானே, தொண்டைக்குள்ளே கிருஷ்ணன். என் தொண்டை வாய்ச்சிங்கம் ஆ என்று அப்படின்னு ஆழ்வார்லாம் ரங்கநாதனை வர்ணிப்பார். கிருஷ்ணன் வாயை திறந்தான தொண்டை வரைக்கும் அப்படி சிவப்பு தெரியுமா, யசோதை பார்த்துருக்கா. அந்த தொண்டைக்குள்ளே போய் இப்படி நிற்கிறானாம் இந்த பகாசுரன் தொண்டைக்குள்ளே சுவாமி. நின்றுண்டு உடம்பு அப்படியே விருத்தி ஆகிறதான். ஓங்கி உலகளந்த உத்தமன் இங்கே விருத்தியாக அவனுக்கு மூச்செல்லாம் அடபடுறது, கண்ணெல்லாம் பிதுங்குறான், நிற்க முடியல, தள்ளாடுறான். கடைசியில் எப்படியோ பண்ணி அப்படி துப்பிட்டான்.
முழுங்கினதும் கிருஷ்ணனை, துப்பினதும் கிருஷ்ணன். அதெல்லாம் பரமபாகியம். அப்படி துப்பிட்டான். ஏன்னா உள்ளுக்குள்ளே பெருசாக பெருசாக உள்ளுக்குள்ளே தொண்டை கிழி ஆரம்பிச்சாச்சு. வெளியில் இன்னும் வரலையே ஒழிய உள்ளுக்குள்ளே தொண்டை புண்ணாகும்ல, அந்த மாதிரி புண்ணாயிடுது அவனுக்கு. பகவான் அப்படி வெளில வந்துட்டான். உடனே எல்லாரும் ஓடி வந்து கட்டிக்க வரா. அதுக்குள்ளே இந்த பகாசுரன் வந்தான். திரும்பியும் அப்படி கண்ணனை அப்படி பிடிச்சான். அப்படி பிடிக்க வரும்பொழுது கண்ணன் இப்படி ஒரு கால் இப்படி அழுத்தி வச்சான். அப்படி வச்சுட்டான். 2 அலகையும் பிடிச்சானா. பகாசுரன் சிரித்தான். என்னடா பண்ண முடியும்னு நினைக்கிறதுக்குள்ள அப்படியே கிழிச்சான். இந்த குழந்தைகிட்ட பேப்பரை கொடுத்து அப்படி கிழிக்கும். அப்படி ஜாலியாக இந்த தாமரையெல்லாம் கொடுத்து அப்படி பிக்கும். குழந்தைகிட்ட பூவை கொடுக்கும், அப்படி பிச்சு போடும். குரங்கிட்ட கொடுத்து பாருங்க. இவன் கேட்கணுமா? அப்படியே அந்த அழகு அப்படியே இழுக்கிறானோ. இவனுக்கு என்ன இரண்யகசிபெல்லாம் கிழிச்சவன். இவனுக்கு கிழிக்கவோ நன்னா தெரியும். என்ன கிழிச்சேன்னு யாரா கிருஷ்ணன் கேட்டா, இரண்யகசிபை கிழிச்சிருக்கேன், பகாசுரனை கிழிச்சிருக்கேன். நம்மகிட்ட கேட்டால் பதில் கிடையாது. கிருஷ்ணன்கிட்ட கேட்டால் என்னெல்லாம் கிழிச்சேன்னு லிஸ்ட்டு போட்டு சொல்லுவோம். அப்படி கிழிக்கிறான வாயை கிழிக்கணும். வாயை கிழிச்சா தேவலன் இல்லையா? நிஜமாவே வாயை கிழிச்சது கிருஷ்ணன், கிழிபட்டது பகாசுரனுக்கு. பகம்னா கொக்கு. கொக்கு வேஷத்தில் வந்த வாயை கிழிச்சான். புள்ளின் வாய் கீண்டானை ஆண்டாள் ரசிக்கிறா. என்ன பாக்கியம்டா அந்த பகாசுரனுக்கு. அழகாக அவன் வாயை பிடிச்சி இப்படி கிழிச்சிட்டு, நம்ம ஏடா கூடமா பேசணும் 16 இப்படி பிடிச்சி இப்படி கிழிச்சான்னா நல்லாயிருக்கும். இப்படி வச்சு இப்படி கிழிச்சா நல்லாயிருக்கும். புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்றான். இந்த பகாசுரன் அப்படி துடி துடிக்க அப்படி கீழே விழுந்தான். குழந்தைகளாம் ஏன்னு கத்துறா. தேவர்கள்லாம் அங்கேருந்து புஷ்பங்களை வருஷிக்கிறாங்க. நல்லா டென்ஷன் ஆகிட்டான். சுவாமியை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் பகவான் புரிய வச்சான், நான் தான் உங்களை காப்பாற்றின்னு இருக்கேன், நீங்கள் யார் என்ன காப்பாற்றலை அப்படின்னு சொல்ல தேவர்கள்லாம் புஷ்பம் வருஷிச்சா. அப்போ அந்த பகாசுரன் சரீரத்திலிருந்து அந்த ஆத்மா கிளம்பி நேர சுவாமி கிட்ட வந்து கலந்துடுத்து. பாக்யம். கடைசியாக சாப்பிட்ட ஆகாரம் கிருஷ்ணன், கடைசியாக துப்பினது கிருஷ்ணன், கடைசியாக வாயை கொடுத்தது கிருஷ்ணன் கிட்ட, கிழிச்சது கிருஷ்ணன், கடைசியாக உசுறு போனது கிருஷ்ணன் கையால், பார்த்தது கிருஷ்ணனை, அடைஞ்சது கிருஷ்ணன். எவ்வளவு பாக்கியம். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவ ஏதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக. கீதையில் பகவான் சொன்னான், இறக்கும் பொழுது யார் எதை நினைத்து கொண்டு இறக்கின்றார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள் அர்ஜுனான்றான். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவ ஏதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதக. இதை கேட்ட உடனே பகுலாஸ்வராஜா கண்களில் கண்ணீர் வந்துடுத்து. என்னடா அது இப்படி ஆயிருக்க அப்படின்னு. அப்போ நாரதர்கிட்ட கேட்குறான், சுவாமி இவன் என்ன பாக்கியம் பண்ணான், இவனுக்கு எப்படி இந்த ஒரு அனுகிரகம் கிடச்சது, எனக்கு அதை சொல்லுங்கோளே அப்படின்ன உடனே நாரத மகிழ்ச்சி சொல்கிறார், ஹயக்ரீவசுதோ தைத்ய உத்கலோ நாமஹேந்திருப ரணே அமரான் விநிர்ஜித்ய சக்ரசத்ரம் ஜஹாரஹ. ஹயக்ரீவ அசுரன், அவனுக்கு ஒரு பிள்ளை, அவன் பேர் உத்கலன்னு பேர். அந்த உத்கலன் எல்லாரையும் ஜெயிச்சிருக்கான். தேவர்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கான், மனுஷாலெல்லாம் ஜெயிச்சிருக்கான். ஏகதா விசரன் தைத்யஹ சிந்து சாகர சங்கமே. சிந்து சாகர்னா எதுன்னு தெரியுமா? சிந்து சாகர், கங்கா சாகர் தெரியுமா? எது கங்கா சாகர்னா எது? கல்கட்டா இல்லை, இந்த இடம் இன்னைக்கு சிந்து சாகர். சிந்து நதி எங்கே போய் விழுறது, எங்கே போய் கலக்கிறது? கங்கா சாகர்னா இந்த பக்கம் சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் பக்கம். அப்போ சிந்து அந்த பக்கம் போகிறது இல்லையா? பாகிஸ்தான் கராச்சி பக்கம் போய் எங்கே இறங்குறது? அரேபியன் சி. பழைய பேர் சிந்து சாகர், கங்கா சாகர், இந்து மகாசாகர். பின்னாடி தான் இதுக்கு பேர் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மாறித்து. ப்ராப்பராக பழைய புராண பேர் சிந்து சாகர், கங்கா சாகர், ஹிந்து மகாசாகர், இப்படி தான் பேரே அதுக்கு. இன்றைக்கி தான் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ அந்த அழகான அந்த சிந்து சாகரத்தில் ஏகதா விசரன் தைத்யக. தைத்ய அப்படின்னு என்ன அர்த்தம்? தைத்யன்னா அசுரன். ஏன் தைத்யன்னு பேர்?
திதியோட பசங்க, அதனால தைத்தியர்கள், தைத்தியர்கள்னு சொல்லுவோம். அப்போ அழகா அவர் சொல்றார், ஏகதா விசரன் தைத்தியக சிந்து சாகர சங்கமே ஜாஜலேர் முனி சித்தஸ்ய பர்ணசாலா சமீபதः. அந்த இடத்துல ஜாஜலி முனிவர் அவர் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இவன் அங்கே போனவன் சும்மா இல்லாமல் ஜலே நிக்ஷிப்ய படிஷம் மீனானாம் ஆகர்ஷயன் முகு, போய் மீனை பிடிச்சிட்டு இருக்கான். மீன் பிடிக்க அவ்வளோ இடம் இருக்குது. எதுக்கு இந்த ரிஷி ஆசிரமத்து பக்கத்தில் போய் பிடிக்கணும்? இதுதான் வம்பே. ரிஷி வந்து சொல்கிறார், ஜாஜலி முஷி அதெல்லாம் பண்ணாதரா, இந்த இடத்துல பண்ணாதரா, போடா அந்தண்ட அப்படின்றார். கேட்க மாட்டேங்கிறான். இப்போ நாளைக்கெல்லாம் சங்குமுகம் போனோம் வச்சுக்கோங்களேன், காத்தால் எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருப்பா. சாயங்காலம் பத்மநாபர் வர சமயத்தில் யாராவது மீன் பிடிச்சா அப்படி இருக்கும். அது சரி வராது இல்லை? அதே தான். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணால் வேறு எங்கேயே போய் போடுறான், எங்கே பிடிக்காதான்னு கேட்க சொல்கிறான். ஏன்னா இந்த ரிஷி இங்கே இருக்கிறதுனால இங்கே தங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லைன்றதுனால மீன்கள்லாம் சுதந்திரமாக விளையாடின்னு இருக்கு. இவன் அந்த விட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறான். கடுப்பாயிட்டார் ரிஷி. அது சொல் பேச்சு கேட்கணும். உடனே பார்த்தார், உனக்கு என்ன இந்த மீன் பிடிக்கிறது எவ்வளோ ஆசை? தஸ்மை ஷாபம் ததௌ சித்தோ ஜாஜலிர் முனி சத்தமக பக்வத்வம் பகவத்வம் ஈசானசி துவம் பகோ பவ துர்மதே. இந்த கொக்கு மாதிரி மீனை பிடிச்சின்னு இருக்கார். பேசாமல் கொக்கா போயிடுன்னுட்டார். அவ்வளோதான். அதில் தான் இவன் பகாசுரனாக மாறிட்டான். ஹயக்ரீவ அசுரனுடைய பிள்ளை உத்கலன்னு பேர். சாபம் வந்த அடுத்த நிமிஷம் அவனோட சரீரம் விழுந்தாச்சு கீழே, கொக்கா மாறிட்டான். அப்புறம் புத்தி வருது. சில பேருக்கு இதை பட்டா தான் புத்தி வரும்னு இல்லையா? அது ஆரம்பத்திலே சொல்லும்பொழுது கேட்டு தொலைச்சான தொந்தரவு இல்லை. பட்டவன புத்தி வந்தாச்சு. அப்புறமா உத்கலன் பெரிய ஸ்தோத்திரம்லாம் பண்ணுறான். ந ஜானே தே தபச்சண்டம் முனே மாம் பாஹி ஜாஜலே. உங்கள் தப்போபலம் தெரியல, என்னை காப்பாற்றுங்கோ. மாம் பாஹி ஜாஜலே சாதுனாம் பவதாம் சங்கம் மோக்ஷத்வாரம் பரம் விதுகு. தசரப்பல்கள் நல்ல விஷயம் தெரியுது, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அதான் பிரச்சனையே. சாதுனாம் பவதாம் சங்கம் மோக்ஷத்வாரம் பரம் விதுகு. சாதுக்களுடைய சங்கம் மோக்ஷவாசல்னு காண கிடைக்கும். சத் சங்கம், சத் சங்கத்வே ஜீவன் முக்தி. சாது சங்கம் மோக்ஷத்வாரம். மித்ரே சத்ரௌ சமாமானே அபமானே ஹேமலோஷ்டயோ சுகே துக்க சமாயேவை த்வாத்ரிஷாஹ சாதவச்சதே. உங்களுக்கு மித்ரன், விரோதி, மானம், அபமானம், தங்கம், மண், சுக்கம், துக்கம் எல்லாம் சமம். உங்களுக்கு எதுவும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. கிம் 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 ந ஜாத்தம் மகதாம் தர்ஷனாக்கௌ முனேந்திருநாம் பாரமேஷ்டியம் ச சாம்ராஜ்யம் ஐந்திரயோக பதம் லபேத். உங்கள் திருவடியில் விழுந்தாச்சுன்னா இந்திர பதவியே கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறோம். ஜாஜலே முனிர் சார்தூல த்ரைவர்க்யம் கிமபுஞ்சனைஹி சாதூனாம் கிருபயா சாக்ஷாத் பூர்ணம் பிரம்மாபி லப்யதே. சாதுக்கள் கிருபையினால் பிரம்மமே லபிக்குமே. எனக்கு கொஞ்சம் கிருபை பண்ணுங்க சுவாமி, தப்பு பண்ணிட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், உடனே குஷி ஆகிட்டார். நம்ம பண்ண அட்டகாசத்துக்கு அவன் மேலே கோபம். இந்த ரியலைஸ் பண்ண உடனேயே டக்குன்னு மனசு மாறுது. அந்த ரியலைசேஷன் தான் முக்கியம். நீங்கள் எவ்வளோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற இன்னும் சாபம் ஜாஸ்தியாகிட்டே போகும். எப்பொழுதுமே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, ஆமாம் தப்பு பண்ண ஒத்துண்டுருங்க, நானே தான் ஆயிடுக. ஆண்டவருடைய வாக்கியம் இதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலே தான் குற்றம்னு ஒத்துண்டேன்னா போதும். அப்போ என்னடான்னா கடன்னு அந்த சாபம் குறைஞ்சிடும். அப்போ அவர் சொல்கிறார், சரிடாப்பா கவலைப்படாத, இப்படியே இருந்துட்டு இருப்பாய், ஆனந்தமாக ஜோராக கிருஷ்ணன் வருவான். அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார், அவர் 60,000 வருஷம் தபஸ் பண்ண முடியும். 60,000 வருஷம். அப்போ என்ன தப்போபலம் இருக்கும்? நம்ம ஒரு 6 நிமிஷம் கோவிலை சுற்றி வந்து அவ்வளோ தப்போபலம் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஒரு 6 நிமிஷம் ஒரு நாமஜபம் ஜபிச்சு விட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு நினச்சதெல்லாம் நடக்கணுன்றோம். 60,000 வருஷம் அவர் பார்த்தா
இது ஏதோ ஒரு மன்வந்திரத்தில் நடக்கிறது. என்ன அவர் சொல்கிறார், வைவஸ்வத மன்வந்திரத்தில் 28வது சதுர்யுகத்தில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் வருவான். அப்போ அவன் மாடு மேய்க்க வருவான். அப்போ நீ அவனை முழுங்கு. இப்போ இந்த மீனை முழுங்கின மாதிரி கிருஷ்ணனை முழுங்கு, அவன் கையாலே உனக்கு சத்கதி கிடைக்கும் அப்படின்னா. அதனாலே அந்த முனிவருடைய சாபமே அனுகிரகமாச்சு, பகவானோட 2.5 கலந்துட்டான். ஸோ இனிமேல் எங்கேயா கொக்கு பார்த்தா இந்த பகாசுரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட பிள்ளை? அயக்ரீவனுடைய சுல்தான். உண்மையா? அவன் பேர் என்ன? உத்கலன். சாபம் கொடுத்தது யாரு? ஜாஜலி முனிவர். எங்கே சாபம் கிடைச்சது? சிந்து சாகர சங்கமத்தில் இருக்கிற அந்த அவருடைய ஆசிரமத்தில் இது எல்லாம் நடந்தது. அதன் பிறகு அவன் சத்கதி அடைஞ்சிடுவான். குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வந்தா சொன்னா யசோத திருஷ்டியெல்லாம் சுற்றி நான் என் பிள்ளை நன்னா இருக்கணுமே அப்படின்னு. அப்போ ஒரு நாள் பகவான் அழகாக திரும்பியும் காட்டுக்கு மாடு மேய்க்க வரோம். ஒவ்வொரு நாளாக சொல்லலை, முக்கியமான விஷயங்கள் தான் சொல்கிறான். சரியாக கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலையில் இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். சில இடங்கள்லாம் ஒரே ஒரு சொல்ல ஏகதான் முடிச்சுட்டு போயிடுவான். ஒரு நாள் அப்படின்னா அந்த ஒரு நாள் தினசரி அவ்வளோ அழகாக இருக்கும் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில். அன்றைக்கி ஏதோ ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணியிருப்பான், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சுவாமி ராமானுஜர் ஒரு நாள் முழுக்க என்ன பண்ணார்னு இருக்குது குரு பரம்பரா பிரபாவத்தில். அவர் காத்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அவருடைய ரொட்டீன் என்ன. நம்மக்கிட்ட ரொட்டீன் கேட்டால் என்ன சொல்லுவோம்? சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ராமானுஜர், ஆதிசங்கர, பகவத் பாதர், ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு ருட்டீன் உண்டா. பத்மநாபருக்கு பூஜை பண்ணுற போத்தியை இப்போ போய் கேளுங்க என்ன ருட்டீன்னு. 2 வாரம் கழிச்சுவா சொல்கிறேன்னு. இப்போ பிஸி, சொல்கிறதுக்கு கூட டைம் இல்லை அவருக்கு, அவ்வளோ பிஸியாக இருக்கார். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். அதுவும் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பெண்டு கழிண்டுரும். மற்ற நாளே பெண்டு கழிண்டுரும். இன்றைக்கி நாளைக்கு கேட்கவே வேண்டாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி ராத்திரி வந்து பயலை உள்ளே கொண்டு ஏற்றிட்டு திரும்பி நாளை காலங்காத்தால் ஓடி வந்து எல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு இது வேறு இங்கேருந்து கூட்டுண்டு இது பக்கத்தில் பரசுராமர் யார் யாரெல்லாம் ஒரு அவாளெல்லாம் வேறு கூட்டுண்டு போய் சங்குமுகத்தில் போய் ஒரு குளியலை போட்டுட்டு திரும்பி பத்திரமா இதுங்களை கூட்டுண்டு இதை நரசிம்மன் தேவேன்னு பார்த்துட்டு இருப்பார். இந்த கிச்சாவை அட்டகாசம் பண்ணுவான். இந்த இடத்துல ஏதாவது யானை வேறு அட்டகாசம் பண்ணும். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அங்கேருந்து கூட்டுண்டு வந்து கோவிலுக்குள்ளே ஏற்றி கொடியை இறக்கி இவனுக்கு ஒரு கஷாயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பி புனர்பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நாளைக்கு ராத்திரி வேறு ஒரு சீவேலி பண்ணி அபாடான் திரும்பி அடுத்த நாள் காலங்காலத்தில் 12 மணிக்கு ஒரு சீவேலி பண்ணிட்டு திரும்பி காலங்காலத்தில் 2:30 மணிக்கு எழுந்து வரணும். கண்ணியாமை அப்படி சொருகிறது கூட டைம் கிடைக்காது. அப்போ அந்த பகவானுடைய நிறைய உண்டு. அதில் ஒவ்வொரு லீலையும் அங்கங்கே முக்கியமாக பிராதானியமாக எடுத்து சொல்கிறா. ஒரு நாள் பகவான் இப்படி காட்டுக்கு ஜம்முன்னு போகிறான் மேய்ச்சுண்டு. பாகவதத்தில் கண்ணனும் குழந்தைகளும் போகிறான் இருக்கு, பலராமர் இல்லை. கர்க சம்ஹிதையில் பலராமனும் கூட போகிறார். இந்த சின்னதாக இருக்கும் அந்த ஒரு ஸ்லோகத்தில் பலராமஸ்ய சகன்னு போட்டிருக்கார். ஓ, அப்போ பலராமன் கூட போகிறார் அப்படின்னு இருக்கு. அப்போ அழகாக அந்த பலராமனோட இந்த கண்ணன் அப்படி ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அழகாக போகிறான். ஒரு பாம்பு பெருசாக படுத்துன்னு இருக்கு, அகாசுரன். ஃபஸ்ட் கிளாஸாக அந்த குழந்தைகள்லாம் ஜம்முன்னு உள்ள நுழைஞ்சாச்சு. இவெல்லாம் கண்ணனுக்கு முன்னாடி போய் கன்றுகளோடு இதில் புதுசாக குகை இருக்கே, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே. இந்த கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடி குழந்தைகள்லாம் அப்படி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணாது. அம்மா சொன்னால் அப்பா சொன்னால் சமத்தாக கேட்கும். எல்லாம் ராமனுடைய கூட்டம். இந்த பயம் வந்ததுக்கப்புறமா தான் என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக விரோதமாக பண்ணும். போகாதேன்னா போகும், கை வைக்காதேன்னா வைக்கும், உடைக்காதேன்னா உடைக்கும். அதனால் இப்போ இருக்க குழந்தைகிட்ட போகாதேன்னு சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கரெக்டாக அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தான் பண்ணும். நல்லா கவனிச்சு பாருங்க. சமயத்தில் மறந்து போய் நம்ம சொல்கிறத கேட்கணும். அதுக்கு புத்தி தெளிவாக இருந்தால் நம்ம சொல்கிறது கேட்காது. அது எப்போல்லாம் நம்ம சொல்கிறது கேட்குறதோ அப்போ புத்தி சரியா இல்லைன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கலைன்னா புத்தி சரியாக இருக்குன்னு அர்த்தம், ஒழுங்காக யோசிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு அந்த லிபரல் திங்கிங்கும் வேணும், அதுவும் வேணும். எல்லா சொல்லையும் கேட்டால் அம்மாஞ்சி ஆகிடும். கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம இருந்தால் தான் அதுக்கு புத்தி வளரும். இல்லாட்டி எல்லாரும் அந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் தனக்கு தோன்றதை பண்ணணுன்ற புத்தியும், இவா சொன்னால் நான் ஏன் பண்ணணுன்ற புத்தியும் நியாயமான புத்தி. அது ஒரு எல்லையை கடக்கும்போது தான் தப்பு. ஸோ கைடு பண்ணோம். அது ஒன்றே தப்பான ஆட்டிடியூட். இந்த காலத்து பசங்கள் சரியில்லை, ஒட்டுமொத்தமாக முத்திரை குத்துறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது.
அது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கணும். உடம்புக்குள்ள ஒரு நோய் வியாதியோட கிருமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அலர்ட் ஆகி அதை தடுக்கணும். தடுத்தாதான் உடம்பு ரட்சிக்கப்படும். ஸோ யாராவது ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு முதல்ல ரிபல் வரணும். வந்தால் தான் குழந்தை நன்னா வளரும். இல்லைன்னா மூளை வளர்ச்சி இருக்காது. மூளை வளர்ச்சி இருக்காதுன்னு நான் சொன்னால் சும்மா யார் வேணால் டேக்கன் சாப்பிட்றா சமத்து 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 சமத்துன்னு, அப்புறம் ஆவிசி சமத்து சமத்து சமத்துன்னு அப்படியே இருந்துருக்கும். ரிஸ்க் எடுக்கவே வராது. அதுகளுக்கு ரிஸ்க் எடுக்க தெரியணும், ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ண தெரியணும், பிரச்சனைகளை சமாளிக்க தெரியணும், பிரச்சனைகளை மாட்டினால் வெளில வர தெரியணும். பிரச்சனையே தெரியாமல் வளரக்கூடாது, பிரச்சனை தெரியணும், மாட்டின்ட்டோமா வெளில வரவும் தெரியணும். அதெல்லாம் தான் ஸ்மார்ட்னஸ். அதெல்லாம் அது தெரியணும். அதெல்லாம் தெரியலன்னா தப்பு. குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் சொன்னா கேட்கணும், சமத்தா இருக்கணும், இப்படியே சொல்லி கெடுத்துடாதீங்க. அது என்னன்னு புரிய வைக்கணும். நமக்கு அது பொறுமை வேணும், வேற ஒன்றும் வேண்டாம், பொறுமை தான் வேணும். நமக்கு எப்போ பார்த்தாலும் இன்செக்யூர்டு ஃபீலிங் இருக்கா, இதை கொண்டு குழந்தைகள் மேலே திணிச்சு விட்டுருவோம். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறது பயங்கர கவலையாக இருக்குது. இதெல்லாம் எங்கே உருப்பட போகிறது? என்னமோ நாம் உருப்பிட்டுட்டோன்னு நினப்பு. ஏதோ பகவத் கிருப்பை ஓடின்னு இருக்கு வாழ்க்கை. என் அனுபவத்தில் சொல்கிறேன், என்ன அனுபவத்தில் சாதிச்சிடும். ரொம்ப சொல்ல முடியல, குழந்தைகள் இருக்கா. இல்லாட்டி நல்லா நீட்டி மழகி சொல்லிவிடுவேன் உங்களோட எல்லா அனுபவத்தையும். குழந்தைகள் இருக்கா, வீட்டில் போனால் அவங்களுக்கு மரியாதை இருக்கணுமேன்றதுனால கொஞ்சம் அப்படி டிப்ளமேட்டிக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் இருக்கிற தைரியத்தில் அகாசுரன் வாய்க்குள்ளே போயாச்சு. கண்ணனும் ஜம்முன்னு உள்ள போயாச்சு. ஜோரா அத்தனை பேரும் உள்ள போயாச்சு. அவன் ஆனந்தமாக வாயை மூடினுட்டான். வாயை மூடிண்டாச்சு. உள்ளுக்குள்ள கண்ணன் விருத்தியாக ஆரம்பிச்சாச்சு. வாயை முழுங்கினாலும் நமக்கெல்லாம் வாய்க்குள்ள கொசு தான் போகிறது. கொட்டாவி விடும்போது அப்படின்னு மேக்சிமம் இதான் போகிறது. இந்த பசங்களுக்கு பாருங்க, வாயை திறந்தாலும் கிருஷ்ணனுக்காக வாயை திறக்கணும். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று இப்படிதான் ஆழ்வார் சொல்றார். திருக்காக்கரை பகவானை பார்த்து நம்மாழ்வார் சொல்றார், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று. நான் அவசரமாக காத்துன்னு இருக்கேன், இவனை முழுங்கினோம். திடீர்னு பார்த்தா என்னை யாரும் முழுங்கினா மாதிரி இருக்கே. பாருற்று தான் என்னை முற்ற பருகினான் காருக்கும் காட்கரை அப்பன் கடியன். திருக்காக்கரை சுவாமி, அவரை நான் முழுங்கணும்னு பார்த்தேன். அப்புறம் நான் எங்கேயோ இருக்கேன்னு பார்த்தா அவர் வயிற்றுக்குள்ள நான் இருந்தேன். நான் அவனை ஆசைப்படுறதை விட அவனுக்கு என் மேலே அம்பிட்டு ஆசை. நிஜமாவே நமக்கு சுவாமி மேலே இருக்கிற ஆசையை விட சுவாமிக்கு நம்ம மேலே அதிப்பிரியம். சாதாரண ஆசையெல்லாம் கிடையாது. அதனால தான் கோவிலில் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுறான். கோவில் நாமா போல அவனா கூப்பிட்டு கிருபை பண்ணுறான். பத்ரிநாதன் போனேன், இல்லாட்டி திருப்பதி போனேன், எங்கெல்லாமோ சொல்கிறோமே. சம்பவம் வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். திடீர்னு போயிட்டு வந்திருப்போம். நிறைய பேர்லாம் சொல்லுவா, குருஜி நான் பத்ரிநாத் போயிட்டு வந்தேன், போன பிறகு தான் தெரியும் அது இவ்வளோ பெரிய இடம்னு. சாதாரணமாக போயிட்டு வந்துடுவா. பக்கத்து வீட்டில் சொன்னால் ஒரு 10 நாள் தான் போகலான்னு சொன்னால், எங்கெல்லாம் போனோமா, அது பிருந்தாவனம், குருக்ஷேத்திரம், பத்ரிநாத் எல்லாம் போயிட்டு வந்துருப்பா. அத்தியசச்ச ஒரு 14 நாளில் சார்தாம, பிருந்தாவனம், குருக்ஷேத்திரம் என்னெல்லாம் போனேன். இவ்வளோலாம் லிஸ்ட்டு கொடுத்தா குருஜிங்க சொல்லுமான்னு. அதுக்கப்புறம் போனோம், ஓ இவ்வளோ பெரிய இடமா, அந்த விஷயத்துமே தெரியாமல் போயிருப்பா. ஆனால் பகவத் கிருப்பை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் தெரியும். அதனால் சுவாமியினுடைய காருண்யம் எப்படி வேணால் வர்ஷிக்கும். இந்த பயல்களுக்கு அவ்வளவு பாக்கியம். பகவான் ஜோரா உள்ள நுழைஞ்சுட்டான். கிருஷ்ணோவ புஷ்பம் வைராஜம் அவ்வளவு அழகா. ததாநாதோதரே ததஹ தஸ்ய சம்ரோகாஹ பிராணாஹ சிரோபித்வா விநிர்கதாஹ தன்முகான் நிர்கதஹ கிருஷ்ணோ பாலைர்வத்சைச்ச மைதில. இந்த பகவான் அந்த அசுரனுடைய வாய்க்குள்ள அப்படியே பெருசானான். உடம்புக்குள்ள பெருசாய் அப்படி ரெண்டாக அப்படி கிழிச்சான் கிருஷ்ணன். அவ்வளோ பெரிய உடம்பு. இவன் முழுங்கி பாதி உள்ளே போயிட்டானா. அவனுக்கு தொண்டையோட இவனுக்கு பாதி உடம்பு வரைக்கும் உள்ளே போய் அப்படியே உடம்பு இவன் பகவான் இப்படி விருத்தி ஆகிறான். அது நல்லா இருக்கு. அந்த பகவான் விருத்தி ஆகிறதுன்றது பிரார்த்தனை பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. அது உள்ளுக்குள்ள தெரியும். அந்த சுவாமி விருத்தி ஆகிறதுன்னு ஒன்று உண்டு. அவ்வளோதான். அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நிறைஞ்சு நிற்பான் சுவாமி உள்ளுக்குள்ளே. மற்ற எந்த விஷயமும் தெரியாதபடி
மனசு முழுக்க வியாபிச்சு கிடப்பான். அதுதான் மானச சஞ்சரரே, பிரம்மணி மானச சஞ்சரர். அது அப்படியே நிறைஞ்சு நிற்கும், வேற எதுவும் யோசிக்கவே முடியாது. எப்படி தூக்கத்தில் அப்படி ஆழ்ந்து போகும்பொழுது தூக்கம் மட்டும் வியாபிச்சிருக்குல்ல, மற்ற எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும். அந்த மாதிரி அந்த மனசுக்குள்ள அப்படி சுவாமி வளரும் பொழுது காமம் குரோதம் பயம் எல்லாம் மறைஞ்சு போய் இவன் மட்டும் இருப்பான். அது அனுபவம் கிடைக்கட்டும், அவ்வளோதான் சொல்லுவேன். பத்மநாபடத்தை கேளுங்க. இந்த குட்டியாக அந்த ஸ்ரீபலி மூர்த்தி இருக்கார் சுவாமி, அப்படி வச்சுருக்கோம். அப்படி நேராக கோவிலுக்குள்ளே போகிற திடீர்னு பார்த்தா 18 அடிக்கு சுவாமி இருக்கார் நிறச்சுண்டு. அந்த மாதிரி இத்தினோண்டு இருப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ வியாபி ஆவார். முதல்ல நாமஜபம் பண்ணும்போதெல்லாம் லேசாக இருக்கும். நாமஜபம் விருத்தியாக பிரகலாதனுக்கு அந்த அனுபவம். அதனால தான் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து முதல்ல தனக்குள்ளே தான் பார்த்துட்டு இருந்தான் பிரகலாதன். அதுக்கப்புறம் ஸ்தம்பேன திருஷ்யத்தே, இரண்யகசிபுலிருந்து தரையிலிருந்து எல்லாத்துலேயும் நிருசிம்மனை பார்த்தான்னு இருக்குது பெயர். அதனால அஹோபில முழுக்க நிருசிம்ம ஆவிர்பாவம். எந்த கல்லை நீங்கள் பார்த்தாலும் சிங்கம் மாதிரியே இருக்கும், எந்த சிகரத்தை பார்த்தாலும் ஒரு சிங்கம் இப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அஹோபிலத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும், அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். அங்கே இருக்க நாயெல்லாம் கூட பார்த்தா சிங்கம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆவிர்பாவம், இந்த நிருசிம்ம ஆவிர்பாவம் அத்தனை ஜோராக இருக்கும். அந்த மாதிரி இந்த அகாசுரன் உடம்பில் அப்படி சுவாமி அப்படி விருத்தியாகி, நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம், நல்ல பசி, சாப்பிட பசி குறைஞ்சிட்டே வரும், வயிற்றில் ஆகாரம் ஃபில் ஆகிட்டே வரும், நன்னா திருப்தி ஆகும். அப்பாடா நன்னா சாப்பிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பசி அப்பா தாங்க முடியாத பசின்னு. இப்போ அந்த பசி காணாமல் போய் வயிறு முழுக்க அந்த ஆகாரம் நிறைஞ்சிருக்கும், மனசு முழுக்க அந்த தாபம் விட்டு போய் ஒரு சந்தோஷம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு நன்னா சாப்பிட்டேன். இது இப்படி நிறையறா, இவ்வளோதான் சொல்ல முடியும். இப்படி நிறையறா போல இந்த சுவாமி அப்படி விருத்தியாகி அப்படி நிறையலாம், அது விருத்தி ஆகும். இந்த புருஷ சுத்த மந்திரம் எல்லாம் சொல்ல வேதம் சொல்ல உள்ளுக்குள்ள அப்படியே மனசு விசாலமாக ஆகும். சகஸ்ர சீரிஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபா, 2 கண்ணை பற்றி பேசியிருந்தா ஆயிரக்கணக்கான கண்கள். சகஸ்ர சீரிஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமி விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம். இத்தூண்டு இவ்வளோ பெருசு, ஆயிரம் இல்லை ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கால். உலகத்தில் எத்தனை ஜீவராசி உண்டோ அதுக்கு எத்தனை கால் உண்டோ அதை விட கோடி மடங்கு கால்கள் அவனுக்கு உண்டு. அவன் பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெயின் பூச்சிலாம் இருக்கும், அதுக்கு எவ்வளோ கால் இருக்குது, அப்போ இவனுக்கு எவ்வளோ கால் இருக்கும். காலே இல்லாத பாம்பு இருக்குது, 8 கால் பூச்சி, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இத்தனையும் சிருஷ்டிச்சவன் எப்படி இருப்பான், நிறைஞ்சு இருக்கானா. அகாசுரன் கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது, உடம்பெல்லாம் துடிக்கிறது, நடுங்கிறது. பாக்கியம் நிஜமாவே. அப்படி உடம்பெல்லாம் துடிக்க கண்ணன் அப்படி வந்தான். ஜம்முன்னு ஆச்சரியமாக அவன் பகவானுடைய உடம்பை கிழிச்சுண்டு வெளில வந்தான் சுவாமி. இந்த அகாசுரன் வாயை கிழிச்சுண்டு உடம்பை கிழிச்சுண்டு சுவாமி வெளில வந்து, அதுக்குள்ளே வாய்க்குள்ளே போன குழந்தைகள் கண்டுபிடிக்கலாம் செத்து போச்சு. கிருப்பா கட்டாட்சத்தினாலே எழுப்பி விட்டுட்டான். அந்த குழந்தைகள் கடைசியாக நடந்தது கிருஷ்ணனோட, கடைசியாக பார்த்தது கிருஷ்ணனை, கடைசியாக கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா இப்படியே விழுந்துட்டு உள்ளே போச்சு. என்னமோ பண்ணுறதுன்னு தெரியுது, கிருஷ்ணா அவ்வளோதான். கண்ணுக்குட்டியெல்லாம் சொல்ல முடியல. இப்படி பார்த்து கடைசியாக கிருஷ்ணனை பார்த்துட்டே உசுறு விட்டது. எம் வாபி ஸ்மரன் பாவம். பாக்கியம். அதனால கிருஷ்ண ஸ்மரணம் வேணுன்றோம். கிருஷ்ணான்னு விழுறதுகள் தப்புன்னு விழுந்தாச்சு. கண்ணன் கண்ணில் கண்ணீரான் சோடி. நிறைய என்ஜாய் பண்ணுமே லைஃப்பை, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் எத்தனை தடவை போயிருக்க வேண்டியது. எக்ஸ்டெண்டட் லைஃப் தான் இன்னி வரைக்கும் ஓடின்னு இருக்கு. பி கிரேட்ஃபுல். எதுக்கடானா நாம் அவனை அனுபவிக்கணும்னு ஒவ்வொரு நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். கர்மா எப்போ பார்த்தாலும் இந்த கர்மாவை கொண்டு பெருசாக வச்சுடாது. இது ஒரு இப்போ ஒரு பைத்தியம் வந்துடுது எல்லாருக்கும். கர்மா தான் பெருசு, கர்மாப்படி தான் எல்லாம் நடக்கும். அப்புறத்துக்கு பத்மநாபர், அப்புறத்துக்கு உற்சவம். கர்மா ஒரு லெவல் வரைக்கும் தான். இந்த அப்பா அம்மா இந்த இடம் இவ்வளோதான். எல்லாத்துலேயும் கொண்டு கர்மா வைக்க முடியாது. எல்லாருமே அப்போ கர்மா போதுமே. எதுக்கு சுவாமி, எதுக்கு சகஸ்ரநாமம், எதுக்கு வேதம், எதுக்கு ஜபம், எதுக்கு பாராயணம், எதுக்கு சத்சங்கம்? எல்லாம் கர்மா அப்படி நடக்குன்னு போயிட்டு இருக்கலாமே.
கர்மா ஓரளவுக்கு தான், அதை தாண்டி எல்லாமே. இப்போ பாருங்க, இந்த உத்கசன், பகாசுரன், வத்சாசுரன், அவன் கர்மாவனாலே சாபம், ரிஷிகளோட அனுகிரகத்தினாலே மோட்சம். ஸோ கர்மானால இவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. பகவான் அந்த கிருபா கட்டாட்சம் பார்வை ஒன்றே போதுமே. பார்த்தா குழந்தைகளாம் எழுந்து இறுக்கி கட்டிக்கிறதான். கிருஷ்ணா அழகுது, எல்லாத்துக்கும் அழுக வருது. எதுக்கிட்ட அழறீங்க? தெரியும் போடா. என்னடா ஆச்சு? நாங்களாம் சுத்து போயிட்டோண்டா, நீ தாண்டா காப்பாத்தின. நிஜமா அந்த கிரேட்ஃபுல்னஸ் வேணும். என் நிலைமை எப்படி இருந்தது, நீ இப்படி இருக்கேன்னா கிருஷ்ணா ஒன்னால. இது அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும் மனசில். பெரியவா சொல்கிறா, இப்படி இந்த விஷயங்கள்லாம் எது கேட்கணும் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். நான் எந்த இடத்துல எந்த நிலைமையில் எப்படி இருக்க வேண்டியவன். நம்முடைய ஹிருதயம் நமக்கு தெரியும், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நமக்கு தெரியும், நம்முடைய ஆசைகள் நமக்கு தெரியும், நம்முடைய அசிங்கங்கள் நமக்கு நன்னா தெரியும். இதை தாண்டி பத்மநாபர் கோயில் உள்ள பத்மநாபன் பூண்டு போயிட்டுருக்கான். பத்மநாபான் நாமத்தை சொல்ல வைக்கிறான், சத்சங்கம் கிடைக்க வைக்கிறான், மகாத்மாக்களோட பழக வைக்கிறான், தீர்த்த யாத்திரை போக வைக்கிறான். ஒரு 4 புஷ்பம் அவன் திருவடியில் போடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. நமக்கு என்ன பக்தி இருக்குன்னு தெரியல, ஆனால் நம்ம கொடுத்தாலும் குழந்தை கொடுக்குறானேன்னு வாங்கிக்கிறான். பக்தியா பிரயச்சதி அப்படின்னு. அப்போ அந்த கிரேட்ஃபுல்னஸ், சரி இவ்வளோ எந்த நிலைமையெல்லாம் இருந்தேன் அதுலேருந்து என்னை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமாக. நான் என்னெல்லாமோ நினச்சேன், இதெல்லாமோ நடந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வாழ்க்கை. நம்ம இப்படி ரிவர்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு கிடைச்ச அவமானம் கொஞ்சம், பெருமை ஜாஸ்தி. நமக்கு கிடைச்ச நஷ்டம் கொஞ்சம், லாபம் அதை விட ஜாஸ்தி. கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், அதுதான் முக்கியம். இன்னைக்கு இது நடந்துட்டுருக்காகா, இன்னைக்கு இந்த வாழ்க்கை, இது பகவத் பிரசாதம், இது பகவத் பிரசாதம். இந்த பத்மநாபர் கோயிலில் போய் போத்தி பூஜை பண்ணுறாரு. அப்பா இன்னைக்கு எழுப்பிட்டாய், உன்னை தொட்டு பூஜை பண்ணுறது பாக்கியம் கொடுத்துருக்காய். அது அவளுக்கு அந்த டேர்ம் முடியும். அப்போ அவளுக்கு தெரியும், 2 நாள் தான் பத்மநாபன் பூஜை பண்ண போகிறோம், நீ ஒரு நாள் தான். நாளிலேருந்து இன்னொருத்தர். இந்த பத்ரிநாதனுக்குலாம் 6 மாதம் கோவில் பூட்டிடுவான். அந்த ராவலுக்கு மனசு துடிக்கும். குழந்த மாதிரி ராத்திரி, நாளிலேருந்து நன்னா சாப்பிடுங்க, நன்னா தூங்கு, பார்த்துக்கோ, ரொம்ப குளிரும் அவளுக்கு. அதனால தான் அந்த உத்தவரை அவள் எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கணும். ஒரு கை குழந்தையை எடுத்துன்னு போகிற மாதிரி எடுத்துகிட்டு வருவாள். எடுத்துகிட்டு வந்து பாண்டிகேஸ்வரில் விட்டுருவா. அப்போ அங்கே ராவலுக்கு பூஜை பண்ணுற அதிகாரம் கிடையாது. அதுதான் அழகு. அது வரைக்கும் பத்ரிநாதனுக்கு பார்த்து பார்த்து பூஜை பண்ணுற ராவலுக்கு இந்த பாண்டிகேஸ்வர் யோக பத்ரின்னு பேர். அங்கே கொண்டு வந்து ஜோஷிமட் வரமாட்டார். பத்ரிநாதன் ஜோஷிமட் வரதில்லை, பாண்டிகேஸ்வர் தான். இப்போ நவம்பர் 20 வரைக்கும் பத்ரிநாதன் கோயில் உண்டு. அதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாண்டிகேஸ்வரில் உத்தவன் இருப்பான், பத்ரிநாதனோட உற்சவமூர்த்தி. ஜாகிரதையாக கொண்டு வந்து விட்டுட்டு பார்த்துக்கோங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு, அந்த பாண்டிகேஸ்வருக்கு பூஜாரிக்கு தான் அந்த பாக்கியம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு அக்ஷய திருத்தியைக்கு திரும்பியும் அந்த ராவல் சங்கரரெல்லாம் வந்து அழிச்சுட்டு போவாள். அந்த பாண்டிகேஸ்வர் பூஜாரி இப்படி கையை கூப்பின்னு அழுவார். இந்த வருஷம் நீ வரும்போது இருப்பேன்னு தெரியாது, தெரியாது, எப்பொழுதும் உன் ஸ்மரணம் இருக்கணும். திரும்பி வந்தானா, பரவாயில்ல பகவானே, இந்த வருஷம் எக்ஸ்டெண்டல் வாழ்க்கை கொடுத்துருக்கா, இந்த வருஷமும் உனக்கு பூஜை பண்ணுற பாக்கியம். நிஜமாவே இன்னைக்கு ஒரு 4 புஷ்பம் போடுறேன்னா அவன் கிருப்பை, அவன் அருளாலே, அவன் தாழ் வணங்கி. பிடிச்சிடும், அவன் அருளாலே, இதுதான் மெயின். அவனோட கிரேஸ் தான் இவ்வளவு நடத்தின்னு இருக்கு. அவனோட கிரேஸ் தான் இன்னைக்கு வேட்டைக்கு உட்காந்துட்டு இருக்கோம். சுவாமி போய் வேட்டைக்கு பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து, அவன் அருளாலே. இல்லாட்டி கொசு வேட்டை ஆடிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு. இவ்வளோதான் மேக்ஸிமம், வேற என்ன பண்ண முடியும்? அவன் அருளாலே பத்மநாபனுடைய வேட்டை பார்க்கறது அப்படின்னு அவ்வளோ பெரிய கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம். இந்த குழந்தைகள்லாம் கட்டிக்கிறது தான். இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் பாஷை இல்லைல்ல, கிருஷ்ணன் நக்கி நக்கி கொடுக்கறதான், கண்ணேது அழுக வந்து இப்படியே பார்க்கறதான். இந்த மன்னார்குடி ராஜகோபாலன் பக்கத்தில் அந்த மாடு கண்டுபிடியில் இப்படியே பார்த்துட்டு இருக்கும் கிருஷ்ணனை. அந்த மாதிரி எல்லாம் இப்படி பார்க்கறதான், கண்ணன் இப்படியே தடையை கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நம்மளால் காப்பாற்றிக்க முடியலையோ அங்கெல்லாம் தெய்வம் காப்பாற்றின்னு இருக்கு. இதுதான் சத்தியம். எங்கெல்லாம் நம்மளால் காப்பாற்றிக்க முடியுமோ அங்கெல்லாம் தெய்வம் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்து நம்மளை படாத பாடுபட சொல்லலை, இல்லை உனக்கு பண்ண முடியும். உனக்கு எப்போ முடியாதோ அப்போ ஒரு கை நான் கொடுக்குறேன், அப்போ என் கை உண்டு. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்.
எங்கெல்லாம் இதுக்கு மேலே என்னன்னு தெரியலையே எனக்குன்னு குழம்பி போய் பயந்து அப்படியே பிளாக் ஆகி நிற்போம் இல்லையா, அங்கே எங்கேருந்தோ ஒரு ஒளி வந்து காப்பாற்றும், எங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து கைப்பிடிச்சு விடுவா. வா நான் ஒன்றும் இல்லை விடு, 10,000 ரூபா தான் நான் பார்த்துக்கிறேன், விடு 10 லட்சம் தானே விஷயம் இல்லை, வா பார்த்துக்கலாம், என்ன உடஞ்சி விடுது, கை உடஞ்சி விடுது, அவ்வளோதானே, பார்த்துக்கலாம் விடு பார்த்துக்கலாம். சத்தியமா அது நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக நினச்சி பாருங்க, சுவாமியோட கை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, சுயநினைவு இல்லாமல் கிடந்த ரோட்டில், வண்டி கார் அடிச்சுட்டு போயிட்டான், ஒன்றுமே தெரியாது, விழுந்துட்டேன், யாருக்கும் என்ன தெரியாது, இருக்கேனா போயிட்டேன்னா கூட தெரியாது, இப்படியே என்னமோ பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன், நான் தலை தங்கி உட்காந்துருக்கேன், எனக்கே தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து சுயப்பிரஜை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், இப்படி தலையை தூக்கி இப்படி பார்க்குறேன், இப்படி சுற்றி வர மனுஷா, எனக்கு ஏதோ ஆயுக்கு அப்புறமா தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ற புத்தியே எனக்கு வர்றது. இப்படி ஒவ்வொருத்தரையா இப்படி நான் பார்க்குறேன், அப்புறம் போலீஸ் யார் இவர்னா நான் கையை தூக்கி நானே சொல்கிறேன் அப்படின்னு. நான் சமயத்தில் அந்த புத்தியை கொடுத்தது சுவாமி. இப்போ யாராவது தெரிஞ்சுமா இருந்தால் தேவையில்லையேன்னு தானே பார்ப்போம், ஏன்னா உடம்பு வலி ஒன்றும் புரியலை, இப்படியே பார்க்குறேன், ஒருத்தர் என்னை பார்த்து சிரிச்சு சார் அப்படின்னார். எனக்கு அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது, எங்கே எப்போன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொன்னேன் எனக்கு உங்களை ஞாபகம் இல்லை அப்படின்னு. இல்லை சார் எனக்கு உங்களை நல்லா தெரியும் சார், நான் இருக்கிற ஃப்ளாட்டில் ஒரு சிசிடிவி மாட்டுறதுக்கு அவர் வந்திருக்கார், அப்போ நான் பார்த்து பேசியிருக்கேன், அவ்வளோதான், எங்கெல்லாம் மாட்டணும்னு பார்த்து பேசியிருக்கேன், அவ்வளோதான். அவருக்கு என்ன ஞாபகம் இருந்து நான் அந்த ஃப்ளாட்டில் இருக்கேன்னு அவருக்கு தெரியும், சரி இருப்போம், இவருக்கு நினைவு வந்தால் வீட்டில் யாருக்காச்சும் சொல்லணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி மாட்ட வந்தவரோட நான் ஒரு 2 நிமிஷம் பேசினதுக்கு அந்த மனுஷன் அங்கே தெய்வம் நிற்க வச்சதுன்னா இதுதான் தெய்வ கிருபை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் எங்கே எப்படி வேணுமோ சுவாமி வந்து நிற்கும், நோ டவுட், சந்தேகமே கிடையாது. எனக்கு ஒரு துளி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வாழ்க்கை எங்கே போக போகிறதுன்னு பார்த்தா அழகாக கொண்டு வந்து சொகுசாக ஒரு இடத்துல கொண்டு விட்டுருவார், அது எப்படின்னே தெரியாது. இதெல்லாம் நினச்சி அப்படியே ஸ்மரணைவ சுகம், இதை நினச்சிட்டு இருந்தாலே பகவத் பக்தி அனுபவம் கிடச்சோம். அப்படி அகாசுரன்கிட்ட பகவான் எல்லாரையும் காப்பாற்றிட்டான், இந்த குழந்தைகள் பரம சந்தோஷப்பட்டது. அப்போ பகவான் வெளில வர்றதுக்காக காத்துட்டு இருந்தது, அது வரைக்கும் இந்த அகாசுரனுடைய ஜீவன் மேலே சுற்றிட்டு இருந்தான், வெயின்னு சுற்றிட்டு இருந்தது. கண்ணன் வந்தன பார்த்தா ஜிக் அப்படின்னு நினச்சிதான், அப்படியே தான் இருக்குது. அழகாக எப்படி மேகங்களுடன் மின்னல் நுழைகிறதோ அதுபோல இந்த அகாசுரனுடைய ஜீவன் கிருஷ்ணன் நீலமேக ஷியாமலன் தானே, கணஷியாமனுக்குள்ள இந்த மின்னல் மாதிரி வந்து அசிக் அப்படி நுழைஞ்சுதான். பகுலாசன் பிடிச்சிட்டான், இவனுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது, இந்த அகாசுரனுக்கு எப்படி இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது, இவன் யார் அப்படின்னு கேட்க சொல்கிற. சங்காசுரன் முதல் நாளே ஒருத்தனை சொல்லிட்டு இருந்தேன். இந்த சங்காசுரனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான், அவன் பேர் அகன், அவனுக்கு பேர் அகன் தான். செம்ம அழகாக இருக்கும், ஹேண்ட்ஸம்னா அப்படி ஹேண்ட்ஸம், மன்மதன் மாதிரி பார்க்குறவாலாம் மயங்கும்படியான ரூபலாவண்யம். அது ஒரு பிரச்சனை தான். அப்படியே போகிறான், ஒரு நாள் அஷ்டாவக்கரரை பார்த்துட்டான். அஷ்டாவக்கரர் உடம்புல 8 இடத்துல வளவு உண்டு அவருக்கு. இன்றைக்கி உத்தராகண்டில் ஸ்ரீநகர்னு ஒரு இடம் உண்டு, உத்தராகண்ட் ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் இல்லாமல் உத்தராகண்ட் ஸ்ரீநகர். ஏன்னா அந்த இடத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீ சக்கர யந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு நதியில், அதனால் அந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீநகர்னு பேர். அந்த ஸ்ரீநகர் அப்படி தான் அர்த்தம். அங்கே இன்றைக்கும் அஷ்டாவக்கரர் தபஸ் பண்ண இடம், அவர் சமாதி மாதிரி தான் அங்கே இருக்குது இன்றைக்கும். இந்த அஷ்டாவக்கரர் அவ்வளோ பெரியவர். அவரை பார்த்து இது என்ன ஒரு குரூபமான ரூபம்னுட்டான், இதெல்லாம் ஒரு ரூபமா, சீ, நம்ம சில பேரை பார்த்தா சீ அப்படின்னு அந்த மாதிரி சீனுட்டான். அவர் சிரிச்சார், இதை விட குரூபமான ரூபமெல்லாம் கூட உண்டுப்பா, பாம்பா போகணுட்டார். பாம்பு தானே வளைஞ்சு போகிறது, பாம்புன்னு ரொம்ப அழகெல்லாம் கிடையாது. பாம்பை பார்த்து வா அப்படியா ரசிப்போமா, பார்த்தா முதல்ல அடி தடி எடு அடி அப்படி தானே சொல்லுவோம். புத்தியும் கோணல், உடம்பும் கோணல், புத்தியும் கோணல், விஷம் இருக்குது. அப்போ இதை விட கோணல்னோன்னா பயந்து போயிட்டான், பாம்பா போடா அப்படின்ட்டு. அது போகிறது விகாரமாக தானே இருக்குது. உடனே கையை கூப்பிட்டான்,
முனிவரே தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்கோ, அனுகிரகம் பண்ணுங்க. அடுத்த நிமிஷம் அவன் உடம்பு கீழே விழுந்தாச்சு, பாம்பு ஆயாச்சு. உடனே அவன் அழுதான். அப்போ முனிவர் சொல்கிறார், இப்படியே இரு, நீ மன்மதன் நினச்சாய், கோடிக்கணக்கான மன்மதர்கள் சேர்ந்தாலும் வர முடியாத ஒரு அழகோட கிருஷ்ணன் வருவான், அவன் உன் உடம்புல நுழைவான், அப்போ இந்த சரீரத்திலேருந்து விடுதல். உனக்கு உன் அழகில் தானே திமிரு, இதை விட அழகாக ஒருத்தன் வந்து உன் உடம்புல நுழைவான், அப்போ இந்த ஜென்மாலிருந்து விடுதல். ஆனால் பாக்கியம், இவன் அழகுக்கு தான் ரொம்ப ரசித்தான். இப்போ கிருஷ்ண அழகோட கலந்துட்டான். அவன் மேனி ஆனேனோ அகாசுரனை போலேன்னு சொல்லிட்டான். கிருஷ்ண மேனியில் அப்படி புகுந்துட்டான்னு காண கிடைக்கும். அத்தனை சிரேஷ்டம் இந்த கர்க சம்ஹிதை. இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் தொடரும். ஏன்னா இன்றைக்கி வேட்டை இருக்கிறதுனால இப்பயே முடித்தாதான் நீங்கள்லாம் இறங்கி நடந்து போய் செட்டில் ஆகிறது கரெக்டாக இருக்கும். இப்படி அழகான இந்த கர்க சம்ஹிதை. ஆரம்பத்திலே சொன்ன இதனுடைய மகாத்மியம் என்னன்னு, கிருஷ்ணன் ராதைக்கு சொன்ன அழகான விஷயங்கள். அடுத்தது தான் பிரம்ம மோகனம் எல்லாம் வந்துடும். பகவானுடைய வனபோஜன், இந்த வனபோஜன் விஷயம் மட்டும் ஒன்றே சொல்லிடுறேன், அதோடு முடிச்சிடும். இதெல்லாம் முடிஞ்சாச்சு. குழந்தைகள்லாம் வனத்தில் உக்காந்துட்டு சாப்பிட, இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு பகவான் ஒரு இடத்துக்கு ஐஷன் வந்துவிட்டான். எல்லோரும் உக்காந்தாச்சு. கிருஷ்ணன் சொல்கிறான், எல்லோரும் சாப்பாடை பிரிங்கோடா, சாப்பிட்லாம். சில குழந்தைகளும் கொஞ்சம் வெக்கமாக இருந்துதான். கிருஷ்ணன் பக்கத்தில் இப்படி வந்து காது பக்கத்தில் சொல்லித்தான், கிருஷ்ணா நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு கொண்டு வரலடா, சாப்பாடு இல்லைடா, நீ பாட்டுக்கு எல்லாரையும் டப்பா பிரின்ற. இந்த இந்த கூட்டத்திலே சில தடவை ரைவல் கூட்டம் இருக்கும். இவனை ஒருத்தனை வம்படிக்கான ஒருத்தன் காத்துட்டு போல அவன் காதில் விழுந்துடப்படாது. நம்ம அவமானப்பட்டாலும் விரோதிக்கு எதிர்க்க நம்ம அவமானப்பட்டாலும் தெரியப்படாது. அது ஒரு முக்கியமான விஷயம். பிரச்சனை வந்தாலும் நமக்கு நம்ம பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுற முன்னாடி பிரச்சனையை காட்டிக்கப்படாது. இதெல்லாம் ஒரு தர்மம், இதெல்லாம் உலகத்தை வாழறதுக்கான தர்மம். குழந்தைகள் காதோடு வந்து சொல்கிறதான், கிருஷ்ணா சாப்பாடு கொண்டு வரலடா. உடனே கிருஷ்ணன், நான் பார்த்துக்கடா, உட்காருடா அப்படின்ட்டான். உடனே எல்லாரும் வட்டமாக உட்காந்தாச்சான். பிப்ரத்தீனும் சட்டரப்பட்ட யோகோ சிங்கவே சேக கக்ஷேவாமே பாவனும். அதே மாதிரி ஸ்லோகத்தில் இருக்குது. பகவான் இப்படி தாமரை மாதிரி இருக்கான, எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நடுவில் கிருஷ்ணன் உட்காந்துருக்கானா. பகவான் சொன்னாடே, அவன் சாப்பாடு எடுத்து எனக்கு ஒரு வாய் டேஸ்ட் கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா. உடனே அவன் ஓடி வந்து கிருஷ்ணனுக்கு ஊட்டி விடுறான். கிருஷ்ணன் வேண்டே அப்படி எச்ச பண்ணி சாப்பிட்றான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். உடனே பகவான் சொல்கிறான், அது எனக்கு டேஸ்டே தெரியலையே, நீ அவனுக்கு கொடு. அவனுக்கு சாப்பாடு இல்லையோ அவனை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கான், அவனுக்கு கொடு. அவன் சாப்பிட்டான், நல்லா இருக்கேடா கிருஷ்ணா, இவனுக்கு கொடு. யார்கிட்டலாம் சாப்பாடு இல்லையோ அவனுக்கெல்லாம் கொடு. டே நீ சொல்லுடா, எனக்கு தெரியல, இது திதிப்பா புளிப்பா, இவனுக்கு தெரியாதா? இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்க சொன்னான். மற்ற குழந்தைகளாம், டே எங்களுக்குடா, உங்களுக்கு உண்டுடா. இப்படி மற்றெல்லாம் கையில் போடுவாள்ல, அம்மாவே ஊட்டி விடுவார். 4-5 பசங்க 2-3 வயசாக இருந்தால் எச்சையெல்லாம் பார்க்காம எடுத்து ஊட்டி விடுவா இல்லையா? ஆனால் அப்போ தான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். என்றைக்கெல்லாம் ஆற்றுல கையில் சாப்பாடுன்றாலும் அன்றைக்கி குறைவுன்னு அர்த்தம். எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் தான், பாட்டிடா பசங்களா வாங்கோ இன்றைக்கி எல்லாருக்கும் கையில் போட போகிறேன்னா அப்போல்லாம் புரியலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி சாப்பாடு கம்மி, இல்லாட்டி தொட்டுக்கிற ரத்த குழம்பு கம்மின்னு தெரியும். எல்லார் கையிலையும் போட்டு கொஞ்சம் 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 ரத்த குழம்பு ஒரு சொட்டு விட்டுருவா. அதுக்கு வாங்கிறதுக்கு அலைவன். எல்லாருக்கும் வயிறு ரொம்ப அடிவழிச்சு ஆணைக்குட்டி வேறு போட்டி போடுவோம். அது ஒரு சுகம்தான். நம்ம தட்டில் போட்டு சாப்பிடுறத கூட வேஸ்ட் பண்ணுவோம், அதில் வேஸ்ட்டே ஆகாது. இந்தாடா இங்கே ஒரு ரூபாய் குழந்தைகளுக்கு அப்படி தானே, உனக்கு ஒரு ரூபாய், அம்மாவுக்கு ஒரு ரூபாய், அப்பாவுக்கு ஒரு ரூபாய், இப்படி தானே ஊட்டுறோம். அப்போ இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணானே, எல்லாருக்கும் ஊட்டி விட சொல்கிறான். உடனே அடுத்த நீ வந்துடு அப்படின்னா உடனே அவன் கொடுக்குறான், டே இது சாப்பிடு. இப்போ ஒரு பையன் பார்த்தோம், எல்லாருக்கும் முதல் ரவுண்டு அவளுக்கே போகிறது, நீ அவனுக்கு கொடு, அவன் தான் கரெக்டாக சொல்லுவான். அப்பாடா எனக்கு ஃபஸ்ட்டு வந்துடுது. இப்படி எல்லாரும் கூடி யஜ்ஞபுக் பாலகேலிஹி, பாகவதம் சொல்கிறது, யஜ்ஞத்தில் ஹவிசி அவன் சாப்பிட்றானோ அவன் இந்த குழந்தைகள் அப்படியே எச்ச கையான் இவனுக்கு ஊட்டி விடுறான். அதில் ஒருத்தன் அப்படி இழுக்கிறானா, கையெல்லாம் நெக்கிறானா, இது எல்லாம் இப்படி சாப்பிட்டுன்னு இருக்கானா. இப்படி சாப்பிட்றத பார்த்து தான் பிரம்மதேவர் நினச்சார், ஐய இது நந்தகோபகுமாரன் தான், இது பரமாத்மாலாம் கிடையாது. ஹவிசு சாப்பிட்ற சுவாமி வேத மந்திரங்களை சொல்லி சுவாமிக்கு நிவேதன மெத்தட்லாம் இருக்குது. அதுவும் யஜ்ஞத்தில் ஹவிசு போடணுன்னா அது இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இங்கே அவன் எச்ச பண்ணுறான், அவன் எச்ச பண்ணியிருக்கான். சில லெஃப்ட் ஹேண்டவர் எடுத்து கொடுக்குறது,
இல்லை ஒரு பையன் ரைட்டில் கொடுத்தா இன்னும் பையன் லெஃப்ட்டில் கொடுக்குறது, இந்தாடா கிருஷ்ணா சாப்பிட்றான்னு, அதை வேற சாப்பிட்டுட்டு இருக்கானா. இது இடது கையில் வேறு அவன் பாட்டுக்கு ஏதோ பழமெல்லாம் வச்சுட்டு இருக்கானா, அதை வேற கடிச்சிக்கிறான். இதை பார்த்து தான் பிரம்மதேவர் மோகிச்சு போனார்னு கர்க சம்ஹிதையில் இருக்கு. ஸோ அந்த வனபோஜனம் கிருஷ்ணனோட சாப்பிடுவோம். எதுவுமே இல்லைனாலும் கண்ணன் கூட உண்டு. என்கிட்ட இது இல்லையேன்னு ஏங்காதீங்கோ. உங்களுக்கு என்ன வேணுமோ, எப்படி வேணுமோ, எது வேணுமோ அந்த சமயத்தில் தந்தே தீருவான். தந்தே தீருவான், சந்தேகமே கிடையாது. இத்தனை வருஷம் உபன்யாசம் பண்ணுறோம். நானே எனக்கு மாலை வாங்கிட்டு யாராவது 2 மாலையை போடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஊர் ஊராக போகிறோம், உலகம் முழுக்க போயிட்டு இருக்கோம். அவாவா ஆசையாக மாலையை கொண்டு வந்து போடுறான்னா, நீ என் கதை சொல்கிற, என் குழந்தேன்னு மாலையை போடுறதுக்கு ஒரு ஆள் மாலையை அவனே கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அவனே கத்தின்னு இருந்தால் எல்லாம் அவன் பார்த்துப்பான். நீங்காத செல்வம் நிறைந்து பத்மநாபன் இருக்கார், காப்பாத்தின்னு இருக்கார். சந்தோஷமாக, திருப்தியாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, ஜோராக, பக்தி ஞான வைராக்கியத்தோட, ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட குழந்தைகள் போல குதூகலமாக இருங்கோ. இந்த பத்மநாபன் வேட்டையாடுற சமயத்தில் அங்கே நில்லுங்கோ. உங்களுடைய காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் எல்லாம் வேட்டையாட்டும். மனசு லேசாக ஆகட்டும். நாளைக்கு பத்மநாபனோட போய் ஒரு தீர்த்த வாரி, இந்த குழந்தைகள்லாம் யமுனையில் குளித்தா மாதிரி நாளைக்கு போய் சங்கு முகத்தில் பத்மநாபரோட ஒரு முங்கு போடுவோம். ஆனந்தமாக வாழ்க்கை நன்னா போயின்னு இருக்கு. இனியும் நன்னா தான் இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கர்க சம்ஹிதை திரும்பவும் தொடரும். இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் திருவனந்தபுரத்தில் தான் கர்க சம்ஹிதை சொல்லியிருக்கேன். அது நிறைய விஷயங்கள் முதல்ல திருவனந்தபுரத்தில் தான் வரும். அது பத்மநாபனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவன் அப்படி கேட்டு வாங்கிக்கிறான். அப்படி ஒரு பாக்கியத்தை பத்மநாபன் கொடுத்தான். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो सद्गुरुनाथ भगवान की जय, समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम गोविंदा, जय जानकी कांत स्मरणम जय जय राम राम, गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांतिः. सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनं, पद्मनाभा पद्मनाभा. नमः पार्वती पतये, हर हर महादेव. जय बोलो महागणपति की, வெற்றிவேல் முருகனுக்கு जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. बोलो गर्ग महर्षि की जय. राधे कृष्ण, राधे कृष्ण. राधे कृष्ण.